සුබ දවසක් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබට සුබ පැතුම් ගේනවා. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதல் கொண்டு வருகிறேன். ඒ වගේම පාස්ටර් මැතිව්ටත් එයාගේ නෝනටත් පවුලටත් ස්තුතිවන්ත වෙනවා අද දවසේ මට ආරාධනා කිරීම ගැන. பாஸ்டர் மேத்யூ அவருடைய மனைவி அந்த குடும்பத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இன்றைய நாளிலே என்னை இந்த ஸ்தானத்துக்கு அழைத்தமைக்காக. අපි එකම දෙවියන් වහන්සේට සේවය කරන්නේ. நாங்கள் ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். අපිට ඉන්නේ එක දෙවියන් වහන්සේ කෙනෙක්. எங்களுக்கு இருப்பது ஒரே தேவன். එක සුද්ධාත්මයන් වහන්සේ කෙනෙක්. ஒரே பரிசுத்த ஆவியானவர். එක බෞතිස්මයන්. ஒரே ஞான ஸ்நானம். අපි හැමෝටම එකම ගැලවීම ලැබලා අපි එක පියෙක්ගේ දරුවෝ ඉන්නවා. எங்கள் யாவருக்கும் ஒரே ரட்சிப்புண்டு நாங்கள் யாவரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். අපි විවිධ නම් වලින් විවිධ ප්‍රදේශයන් වල හිටියත් විවිධ භාෂාවන් කතා කළත් අපි එක දෙවියන් වහන්සේටයි සේවය කරන්නේ. பல்வேறு விதமான பெயர்களோடு பல்வேறு விதமான பிரதேசங்களிலே இருந்தாலும் பல்வேறு விதமான பாஷைகளை பேசினாலும் நாங்கள் ஒரே பிதாவுக்கு ஊழியம் செய்கிறோம். අපි මොන දේ කළත් අපි පියාණන් වහන්සේව ගෞරවයට පත් කරන්නට අපි උන්වහන්සේට කැප වී සිටින්න ඕනි. நாங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமை செலுத்தத்தக்கதாக நாங்கள் அர்ப்பணித்திருக்க வேண்டும். ඉතින් දෙවියන් වහන්සේගේ සලස්මක් නැතුව කිසි දෙයක් සිද්ධ වෙන්නේ නැහැ. கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் எதுவும் நடைபெற மாட்டாது. දෙවියන් වහන්සේට අපි ගැන සලස්මක් තිබෙනවා. தேவனுக்கு நம்மளை குறித்து ஒரு திட்டம் ඔබ உண்டு. මම ගැන සලස්මක් තිබෙනවා. உங்களையும் என்னையும் குறித்து திட்டம் உண்டு. ළඟ ඉන්න කෙනාට කියන දෙවියන් වහන්සේගේ සලස්මක් ඔබට තියෙනවා. பக்கத்துல இருக்க சொல்லுங்க தேவனுடைய திட்டம் உங்களை குறித்து இருக்கிறது. ආමේන් හලෙලූයා. ஹalleluya. ඔබ අහම්බෙන් අද මෙතෙන්ට ආවේ නැහැ. நீங்க காரணம் இல்லாம இந்த இடத்துக்கு வரவில்லை. දෙවියන් වහන්සේගේ සලස්ම තුලයි ආවේ. தேவனுடைய திட்டத்தின்படியாக வந்திருக்கிறீர்கள். මම දකිනවා මේ කාලේ ලෝකයේ හැම කෙනෙක්ම ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසිපත් වීම සහ මරණය ගැන අධ්‍යයනය කරනවා සහ ඒකට කැප වෙලා වැඩ කරනවා. இந்த நாட்களிலே அநேகம் பேர் சிலுவை மரணத்தை குறித்தும் அதை குறித்து கற்றுக் கொடுக்கிறார்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அதற்காக வேலை செய்கிறார்கள். සමහරක් අය විවිධ සංස්කෘති නැත්නම් විවිධ වත්පිළිවෙත් මේ කාලේ ඒවා යෙදී සිටිනවා. பலவிதமான பேர் பலவிதமான கலாச்சாரங்களோடு பலவிதமான முறைமைகளோடு அதிலே ஈடுபடுகிறார்கள். මම ඉන්නේ 90% මම හිතන්නේ 90ක් විතරම කතෝලික අය ඉන්න පරිසරයක. 100% கத்தோலிக்கர்கள் வாழ்கிற பின்னணியிலே தான் நான் வாழ்கிறேன். මේ ගිය සතියේ දවසක මේ සතියේ සවුන්දාද කොහෙද පහුගියේ මම මේ ඇවිදගෙන මේ මාකට් එකට යනකොට මේ මගේ ගෙයි ඕනගේ බ්‍රදර් මේ මයින් අහනවා කොහෙද යන්නේ මං කිව්වා මම මාකට් යනවා මස් ටිකක් හරි මාළු ටිකක් හරි ගේන්න කියලා. கடந்த திங்கட்கிழமை நான் நடந்து மார்க்கெட் சென்று கொண்டிருக்கும் போது என்னுடைய வீட்டு உரிமையாளரின் மகன் கேட்டார் எங்க போறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் மார்க்கெட்டுக்கு போறேன் இறைச்சி வாங்கன்னு. ඉතින් එයා අහනවා මේ ඔයගොල්ලෝ මස් මාළු කනවද? அவர் என்கிட்ட கேட்டார் நீங்க இறைச்சி மீனெல்லாம் சாப்பிடுவீங்களா? මං කිව්වා අපි හැමදාම කනවනේ. நான் சொன்னாங்க எந்த நாள் නෑ சாப்பிடுவோம். නෑ මේ සතිය අපි කන්නේ නෑ. ඉරිදාට තමයි අපි ඔක්කොම මම හිතන්නේ ඉරිදාට කඳානේ ඌරෝ 20ක් 30ක් මරනවා. நாங்க வந்து இப்ப சாப்பிட மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை தான் இறைச்சலாம் சாப்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை தான் கந்தானையில ஒரு 20-25 பண்டி அடிப்பாங்க. මේ මම හිතන්නේ හෙට ඒගොල්ලන්ගේ ඔක්කොම මේ සතියෙම කන්නේ නැතුව ඉඳලා හෙට ඌරෝ 25ක් 30ක් මම හිතන්නේ ලංකාවේ ප්‍රසිද්ධ කඳාන තමයි ජාහල ඌරෝ මරලා මේ සමරනවා මේ පාස්කුව. நாளைக்கு இவ்வளவு நாளா சாப்பிடாம இருந்து நாளைக்கு தான் இறைச்சி சாப்பிடுவாங்க. அதனால 25-30 பன்றிகளை கொல்லுவார்கள். அதிலே பிரசித்தமான இலங்கையிலே பிரசித்தமான இடம் தான் கந்தான. ඒ කනගාටුදායක දේ තමයි ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසි පූජාවේ තිබෙන බලය සහ ඒකේ තිබෙන ජයග්‍රහණය ඔවුන් දන්නේ නැහැ. துக்கத்துக்குரிய காரியம் கிறிஸ்துவின் மரணத்தில் இருக்கிறதான வெற்றி அதில் இருக்கிறதான அர்ப்பணிப்பு அவர்களுக்கு தெரியாது. ඒ හැමෝම චාරිත්‍රයකට තමයි පුරුදු වෙලා ඉන්නේ. அவர் எல்லாருமே ஒரு சடங்காச்சாரமாய் பழகி இருக்கிறார்கள். ඔබ ඊයේ පෙරේදා ටීවී එක දිහා බැලුවා නම් සමහරක් අය ඇවිල්ලා ටීවී එකේ කතා කරනවා අපි අපේ දරුවන්ට මේ චාරිත්‍ර පුරුදු කරන්න ඕනේ මොකටද ඉරට වඳින්න. ඉරට වඳින්න. நேற்று ஒருவர் டிவியில கதைக்கிறார் நாங்க இந்த கலாச்சாரங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும் காரணம் சூரியனை நமஸ்கரிப்பதற்கு என்று சொன்னார். ඇත්තටම හරි දුකයි නේද? மிக துக்கத்துக்குரிய காரியம். හරිම දුකයි නේද? மிக துக்கத்துக்குரிய අපිට සැබෑ දෙවි කෙනෙක් ඉන්නවා. எங்களுக்கு ஒரு ඔබට මට ජීවමාන දෙවි කෙනෙක් ඉන්නවා. உங்களுக்கு ජීවන මරණය පරාජය කරපු දෙවි කෙනෙක් ඉන්නවා. මලුන්ගේ නැගිට ජයග්‍රහණය ලැබපු දෙවි කෙනෙක් අපිට ඉන්නවා. மரணத்தை விட்டு உயிர்த்தெழுந்த தேவன் අපි ගැන සලකන අපි ගැන දන්න අපි ගැන බලන අපි ගැන විමසන දෙවි කෙනෙක් අපිට ඉන්නවා. எங்களை குறித்து தேடி பார்க்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ඒක වෙන්න සිදු වුණේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය
මේ නිසායි. அது நடந்தது தேவனுடைய அன்பின் நிமித்தமாக. ඉතින් ඒ නිසා අපි දකිනවා ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසය දිහා බැලුවොත් எனவே நாங்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பார்க்கும் போது මාක් පොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි පදය මම කියවන්න කැමතියි. மாற்கு 15வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க මේ விரும்புகிறேன். දේ සිදු වුණේ අවුරුදු 2000කට ප්‍රථම ඊයේ වගේ දවසක සිකුරාදා දවසක මහා සිකුරාදා. இந்த காரியம் நடந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இது மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை நாளிலே நேற்றைய தினம் போல. මෙතන කියනවා ඒ 3 වෙනි පැය විය ඔහු උන්වහන්සේ කුරුසිය අනගැසුවෝය. அவரை சிலுவையிலே அறைந்த போது 3ஆம் மணி வேளையா இருந்தது. යුදවරුන්ගේ රජය කියා උන්වහන්සේගේ වරද පත්‍රයක් ලියා උඩින් තබා තිබුණේය. அவர் அடைந்த ஆக்கினை முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். මේ මෙතන කියනවා 3 වෙනි පැය කියලා. இங்கே 3ஆம் மணி வேளை என்று சொல்லப்படுகிறது. 3 වෙනි පැය කියන්නේ උදේ 9. 3ஆம் மணி வேளை என்றால் காலை 9 மணி. හවස 3 නෙමෙයි. மாலை 3 மணி அல்ல. යුදෙව් අය නැත්තම් පිළිගන්නේ දවස පටන් ගන්න උදෑසන 6ට කියලා. யூதர்கள் ஏற்றுக்கொள்வது காலை 6 மணிக்கு தான் நாள் ஆரம்பிக்கிறது என்று. 3 වෙනි පැය කියන්නේ 6 ඉඳලා 9 දක්වා 9ට. 3ஆம் மணி வேலை என்று சொன்னால் அவர்களுடைய 3ஆம் மணி வேலை எங்களுக்கு 9 மணி. දැන් මේ වෙලාවේ යේසුස් වහන්සේ කුරුසිය අනගසනවා. இந்த நேரத்திலே தான் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். 6 වෙනි පැය කියන්නේ දවල් 12. 6ஆம் மணி வேலை என்றால் பகல் 12 மணி. 9 වෙනි පැය කියන්නේ හවස 3. 9ஆம் மணி வேலை என்றால் மாலை 3 மணி. ඉතින් මේ ස්ථානයේ අපි දකින දේ තමයි இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடிய காரியம் යේසුස් වහන්සේ කුරුසිපත් කරනවා. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறார்கள். මම හිතනවා මේ දින කීපය ඔබ ඒක මෙනෙහි කරන්න ඇති කියලා. இந்த சில நாட்கள் நீங்கள் இதை தியானித்திருப்பீர்கள். මම එච්චර එතන විස්තර කරන්න යන්නේ නැහැ. நான் அதை குறித்து அதிகமாய் விவரிப்பதில்லை. නමුත් උන්වහන්සේ කුරුසිය අනගහලා ඒ උඩින් තිබුණා උන්වහන්සේට වරද පත්‍රයක් ලියලා. அவரை சிலுவையிலே அறைந்து மேலே ஒரு பலகையில் எழுதி வைத்திருந்தார்கள். ඒ වරද පත්‍රය ඇවිල්ලා උන්වහන්සේ කරපු වැරදි නෙමෙයි මුළු ලෝකයාගේම වරද උන්වහන්සේ ගත්තා. அங்க காண்பிக்கப்பட்டிருந்த பலகையிலே அவர் செய்த தவறு அல்ல முழு உலகத்தானுடைய குற்றங்கள் எழுதப்பட்டிருந்தது. දැන් මෙතන කියනවා සොරු දෙදෙනෙක් එතන හිටියා කියලා. இங்கே சொல்லப்படுது 2 கள்ளர்கள் அங்கே இருந்தார்கள். එක්කෙනෙක් උන්වහන්සේගේ දකුණු පැත්තේද එක්කෙනෙක් වම් පැත්තේද උන්වහන්සේ සමග අනගැසුවෝය. ஒருவன் வலது புறத்திலும் மற்றவன் இடது புறத்திலும் அவரோடு கூட சேர்ந்து சிலுவையில் அறையப்பட்டார்கள். මග යන්නෝ තමුන්ගේ හිස් වනවනා උන්වහන්සේට අපහාස කරමින් ඔහු දේව මාලිගාව කඩා දමා 3 දවසකින් ගොඩනගන්නා වූ නුඹම ගැලවි කුරුසියෙන් බැසපන්නයි කීවෝය. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3ஆம் நாளுக்குள்ளே கட்டுகிறவனே. නායක පූජකයොත් ලියන්නන් සමග ඒ ආකාරයෙන්ම තමුන් අතරේ උන්වහන්සේට කවටකම් කරමින් ඔහු අනුන් ගැලෙව්වේය. තමාම ගලවා ගන්නට බැරිය. අප විසින් දැක අදහන පිණිස ඊශ්‍රායල්ගේ රජ වූ ක්‍රිස්තුස් දැන් කුරුසියෙන් බසීවායි කීවෝය. උන්වහන්සේ සමග කුරුසිය අනගසුන් ලැබූ අයද උන්වහන්සේට නින්දා කළෝය. அந்தபடியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருக்கும் மட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் அவரை நிந்தித்தார்கள். දැන් බලන්න මෙතනදී අපි දකිනවා යේසුස් වහන්සේ අනගසලා ඉන්න වෙලාවේ මනුෂ්‍යයන් සහ ආගමික නායකයන් උන්වහන්සේට උසුළු විසුළුකම් කරනවා, උන්වහන්සේට කවටකම් කරනවා. அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது ஆசாரியர்களும் அதே போல மத தலைவர்களும் ஜனங்களும் அவரை அவமானப்படுத்தினார்கள், கேலி செய்தார்கள். මග පාරේ යන අය පවා උන්වහන්සේට වීලු තාලු කරනවා. பாதையிலே நடந்து செல்லுகிறவர்களும் அவரை நிந்தித்தார்கள். උන්වහන්සේ ජීවතුන් අතර ඉන්නකොට කිව්වා මේ මාලිගාව කඩලා දවස් 3කින් නැවත ගොඩනගනවා කියලා. அவர் உயிரோடு இருக்கிற நாட்களிலே இந்த ஆலயத்தை இடித்து 3ஆம் நாளிலே கட்டுவேன் என்று சொன்னார். මිනිස්සු හිතුවේ මේ වගේ භෞතික ගොඩනැගිල්ලක් කඩලා ඒ මාලිගාව කඩලා නැවත ගොඩනගනවා කියලා. மனிதர்கள் நினைத்தது இப்படி வெளியரங்கமான ஒரு கட்டிடத்தை இடித்து அவர் 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொன்னதாக நினைத்தார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ කිව්වේ ඒක නෙවෙයි. ශරීරය නැමැති මාලිගාව උන්වහන්සේ කුරුසිපත් වෙලා දවස් 3කින් මලවුන්ගේ නැගිටින බව උන්වහන්සේ පෙන්වුවා. ஆனால் தேவன் சொன்னதோ சரீரமாகிய இந்த ஆலயத்தை அவர் இடித்து 3ஆம் நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று மீண்டும் உயிரோடு எழும்புவதை குறித்து அவர் சொன்னார். මේ දේ මිනිස්සුන්ට තේරුම් ගන්න බැරුව ගියා. இது மனுஷர்களால் புரிய முடியவில்லை. නමුත් යේසුස් වහන්සේ මොකද්ද සිද්ධ වෙන්නේ? ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்தது? ඔබ දන්නවද මිනිස්සුන්ට තේරුම් ගන්න බැරි වුණාට සබහා ධර්මය මේ
කුරුසිපත් කිරීම දරා ගන්න බැරුව ගියා. உங்களுக்கு தெரியுமா, மனிதர்கள் இதை புரிந்து கொண்டாலும் இயற்கைக்கு இந்த சிலுவை மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 33 වෙනි පදයේ කියනවා 6 වෙනි පැමණ විය. ඒ කියන්නේ දවල් 12. 33வது வசனம் சொல்லப்படுகிறது, 6ஆம் மணி நேரத்திலே 6 වෙනි පැය පැමුණ විට 9 වෙනි පැය දක්වා රට මුළුල්ලේ අන්ධකාරයක් විය. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ඒ කියන්නේ දවල් 12 ඉඳලා හවස 3 දක්වාම මුළු දේශයේම අන්ධකාර වුණා. அதாவது பகல் 12 மணி தொடக்கம் 3 மணி வரைக்கும் முழு உலகமும் அந்தகாரப்பட்டது. ඔබ දන්නවද සබහා ධර්මයට මේ කුරුසිපත් වීම දරා ගන්න බැරුව ඒ සබහා ධර්මයේ වේදනාවට පත් වුණා. சிலுவை மரணத்தை இயற்கையால் தாங்கிக் கொள்ளாதபடி அந்த இயற்கையானது வேதனைப்பட்டது. දැන් මේ කතාවම මතයුතුමාගේ සුභාරංචි කතා කරනවා. இந்த சம்பவம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது. ඒ ස්ථානයේ කතා කරනවා. அங்கே பேசப்படுகிறது. මතයු 20:50 වෙනි පදය. மத்தேயு 27:50. மத்தேயு 27வது அதிகாரம் 50வது வசனம். යේසුස් වහන්සේ නැවත මහත් ශබ්දයක් හඬනගා ආත්මය හලසේක බලව දේවමාලිගාවේ තිරය ඉහළ පටන් පහළට දෙකඩ ඉරුණේය. පොළොව කම්පා වූයේය. පර්වත පැලුණේය. සොහොන් ගෙවල්ද ඇරුණේය. සතපි හුන්නා වූ නොයෙක් ශුද්ධවරයන්ගේ ශරීරයෙන් නැගිටුණු ලද ඔව් උන්වහන්සේ නැගිටුණු පසු සොහොන් ගෙවලින් නික්ම සුද්ධ නුවරට ඇතුළ බොහෝ දෙනෙකුට පෙනුණේය. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமி அதிர்ந்து கண்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்து நித்திரையடைந்த அநேகர் பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார். අපි දකිනවා යේසුස් වහන්සේ ඒ හවස 3 වෙනකොට එයින් පස්සේ උන්වහන්සේගේ ආත්මය දෙවියන් වහන්සේට බාර දෙනවා. மாலை 3 மணி ஆகிற வேளையிலே அவர் தன்னுடையதான ஜீவனை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தார். දැන් මේ වෙලාවේ මහත් දෙයක් සිද්ධ වෙනවා මේ දේශය තුල. இந்த இடத்திலே இந்த தேசத்திலே பெரிய ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ඔබ දන්නවද මිනි මරුවෙක් නිදහස් වුණා. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கொலை பாதகன் விடுவிக்கப்பட்டான். පිලාත් සහ හෙරෝද් තරහ වෙලා ඉඳලා ඔවුන් සමගි වුණා. பிலாத்தும் ஏரோதும் கோபமாய் இருந்தவர்கள் அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். ඔබ දන්නවද දේව මාලිගාවේ තිරය දෙකට මැද්දෙන් වෙන්ව ගියා. உங்களுக்கு தெரியுமா, தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. මොකද්ද මෙතන සිද්ධ වුණේ? என்ன இங்கே நடக்கிறது? මම හිතනවා ඔබ දේව මාලිගාව ගැන අවබෝධයක් තියෙනවා ඇති කියලා. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த தேவாலயத்தை குறித்து ஒரு அனுபவம் இருக்கும். දේව මාලිගාව කොටස් 3කින් සමන්විතව තිබුණා. தேவாலயம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ඒකට කියනවා පිටත මළුව. ஒன்று வெளிமண்டபம், வெளிப்பிரகாரம். ඊට පස්සේ සුද්ධස්ථානය. அதன் பின்பு பரிசுத்த ஸ்தலம். ඊට පස්සේ අතිශුද්ධස්ථානය. அதன் பின்பு மகா பரிசுத்த ஸ்தலம். දැන් මේ සුද්ධස්ථානයට මිනිස්සුන්ට එන්න බෑ. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு மனுஷர்கள் வர முடியாது. පූජකයන්ට පමණයි එන්නට පුළුවන් වෙන්නේ. ஆசாரியர்கள் மாத்திரம் தான் அங்கே வர முடியும். සෙනග ඉන්නේ පිටත මළුවෙන් එළියේ. ஜனங்கள் இருப்பது வெளிப்பிரகாரத்துக்கும் வெளியே. දැන් ඔවුන් පිටත මළුවේ තමයි තිබුණේ දවන පූජාසනේ අර අං 4ක් සහිත දවන පූජාසනේ තිබුණේ පිටත මළුවේ. வெளிப்பிரகாரத்திலே தான் பலிபீடம் இருந்தது. මිනිස්සු පාපය කියා දෙන්න එතෙන්ට ඇවිල්ලා සතෙක් පූජා කළා ලේ වගුරු වෙලා பூஜைக்கையாட்ட தமான்கே பவு கியா දෙනවා. அங்கே மனுஷர்கள் வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு மிருகத்தை பலி செலுத்தி தன் பாவத்தை ஆசாரியனிடத்திலே சொல்லுவார்கள். දැන් කතෝලික පරිසරයෙන් ආපු අය මේක දන්නවා ටිකක්. கத்தோலிக்க பின்னணியிலே வந்தவர்களுக்கு இது கொஞ்சம் தெரிந்திருக்கும். මොකද අවුරුද්දකට වතාවක් හෝ දෙවතාවක් ஃபாதர்ට ගිහිල්ලා තමන්ගේ පව් කියා දෙන්න ඕනේ. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது 2 முறையாவது சென்று ஃபாதர் இடத்திலே தன் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். දැන් මං අහුවා අපේ පැත්තේ අයගෙන් කොහොමද කියලා. நான் எங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எப்படின்னு. තමන් අවංකව ගිහිල්ලා පව් කියා දෙනවද? நீங்க எல்லாம் உண்மையா போயிட்டு உங்கள் பாவங்களை அறிக்கை. නෑ පාස් අපි ගිහිල්ලා බොරු කියන්නේ පව් කියා දුන්නොත් එහෙම අපි ඉඳලා ඉවරයි කියලා. இல்ல பாஸ் அங்கேயும் போயிட்டு போய் தான் சொல்லுவோம், எங்கட பாவம் எல்லாம் சொன்னா நாங்க இருந்து முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. තමල එතරම් ගිහිල්ලා කරන්නේ පාපයක්. அங்கேயும் செஞ்சு அங்கேயும் போய் பாவம் தான் செய்கிறார்கள். පූජකයාට ඇවිල්ලා ගිහිල්ලා කියන්නේ බොරු. ஆசாரியர்கிட்ட போய் பொய் தான் சொல்றார்கள். දැන් මේක තමයි ඒ සංස්කෘතිය අදටත් තියෙනවා. இந்த கலாச்சாரம் இன்றைக்கும் இருக்கிறது. නමුත් ඒක දෙවියන් වහන්සේ වෙනස් කළා. ஆனால் அதை தேவன் மாற்றினார். පූජකයෝ තමයි ඒ පව් කමාව උදෙසා වැඩ කටයුතු කරන්නේ. அந்த பாவ மன்னிப்புக்காக ஆசாரியர்கள் தான் வேலை செய்ய வேண்டும். එතකොට සුද්ධස්ථානයේ තිබුණේ දුම් පූජාසනයයි රන් පහන් රුකයි
ගිවිසුම් පෙට්ටියයි. அப்பொழுது sorry මේ රොටි තබන මේසයයි. பரிசுத்த அங்கே ஸ்தலத்தில் இருந்தது தூப பீடம், அதே போல அப்பம் பிட்கிற மேசை, அதே போல பலிபீடம். දැන් ඊට පස්සේ අතිශුද්ධස්ථානය කියන කොටස තිබුණේ. அதன் பின்பதாக மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற பகுதி இருந்தது. ගිවිසුම් පෙට්ටිය உடன்படிக்கை பெட்டி. ඒකේ ඇතුලේ තිබුණේ දසපනත සහ ආරෝන්ගේ දළුලෑවා වූ සැරෑටිය මන්න භාජනය. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக 10 கட்டளையும் ஆரோனுடைய கோலும் அதே போல மன்னா வைக்கப்பட்ட பாத்திரமும் இருந்தது. හැබැයි මේ පෙට්ටිය උඩින් රත්තරන් වලින් පියනක් හදලා තිබුණා. ඒකට කියනවා කරුණාසනය කියලා. ඒ කරුණාසනයට උඩින් කෙරුවරු දෙන්නෙක් හදලා තිබුණා රත්තරන් වලින්. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக தங்கத்தினாலான ஒரு தகடு இருந்தது. அதற்கு சொல்வார்கள் கிருபாசனம் என்று. அந்த கிருபாசனத்துக்கு முன்பதாக 2 கெருபீன்கள் அங்கே நின்று கொண்டிருக்கும். දෙවියන් වහන්සේගේ කරුණාව විනිශ්චයට ඉහළින් තිබෙනවා කියලා සංකේතවත් කළා. தேவனுடைய கிருபை அங்கே நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து வைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ආමේන් හalleluya. ஹalleluya. එතකොට අවුරුද්දකට එක වතාවක් තමයි උත්තම පූජකයා, පූජකයන්ගේ නායකයා, උත්තම පූජකයා මේ අතිශුද්ධස්ථානයට ඇතුල් වෙන්නේ ලේ අරගෙන. வருடத்துக்கு ஒரு முறை ஆசாரியர்களுடைய தலைவனாகிய பிரதான ஆசாரியன் அந்த இரத்தத்தோட கூட அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிப்பான். දැන් එතනට ඇතුල් වෙනකොට ඒ පූජකයාගේ කකුලට ගෙජ්ජියක් දානවා. அந்த பரிசுத்த அந்த ஸ்தானத்துக்குள்ளாக வரும்போது அந்த பிரதான ஆசாரியனுடைய காலிலே மணி கட்டப்படும். ඊට පස්සේ ඒ කකුලට ලණුවක් දාලා කඹයක් දානවා, දිගටම දිග කඹයක්. அதன் பின்பதாக அந்த காலிலே ஒரு நீட்டமான ஒரு கயிறு கட்டப்படும். දැන් මේ පූජකයා ඇතුළට ගිහිල්ලා සද්දයක් නැත්තම්, இந்த ஆசாரியன் உள்ளே சென்று எந்த விதமான சத்தமும் இல்லாவிட்டால் අර එළියේ ඉන්න පූජකයෝ පොඩක් හිමීට අදිනවා ලණුවෙන්. அந்த வெளியே இருக்கிற ஆசாரியர்கள் கொஞ்சம் மெதுவாக அந்த கயிறை இழுத்து பார்ப்பார்கள். දැන් පූජකයා ජීවතුන් අතර ඉන්නවා නම් இப்ப දෙවියන් වහන්සේත් එක්ක ගනුදෙනු කර කර ஆசாரியன் உயிரோடே தேவனோடு கொடுக்கல் வாங்கல் பேசிக்கொண்டு இருப்பாராயிருந்தால் එයා කකුල හොල්ලලා ගෙජ්ජිය හොල්ලලා කියන්න ඕනේ ඔහු ජීවතුන් අතර ඉන්නවා කියලා. அவர் கொஞ்சம் காலை ஆட்டி அந்த மணி சத்தம் கேட்கிற மாதிரி சத்தமிட்டு காட்ட வேண்டும், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி. එහෙම නැත්තම් ඔහු කකුල හොල්ලන්නේ නැත්තම් ඒ කියන්නේ ඔහු මේ අතිශුද්ධස්ථානය තුල මැරිලා වැටිලා. அவன் கால்களை அசைத்து காட்டாவிட்டால் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக மரித்து போயிருக்கிறான் என்று அர்த்தம். ඊට පස්සේ මොනවද කරන්නේ? මිනිහ එළියට එනකන් අදිනවා කඹෙන්. அதன் பின்பதாக அந்த தேகம் அல்லது அந்த உடல் வெளியே வரும் வரைக்கும் அந்த கயிறை இழுத்து எடுப்பார்கள். ඒ කියන්නේ පරණ කිව්ස්මේ මේ තාක්කල් කිසි කෙනෙකුට දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට ඒ මහිමේ අභිමුඛයට යන්න බැරි වුණා. பழைய ஏற்பாட்டிலே யாருக்குமே தேவனுடைய மகிமையின் சன்னிதானத்துக்கு செல்ல முடியாது இருந்தது. මෝසෙස් විතරයි දෙවියන් වහන්සේ සමග මූණට මූණ කතා කරපු කෙනා මැරෙන්නේ නැතුව. மோசே மாத்திரமே மறிக்காமல் தேவனோடு முகமுகமாய் பேசினவன். අපි දකිනවා පරණ කිව්ස්මේ ඒ කන්දේ කාටවත් ගැවෙන්න එපා කිව්වා. දෙවියන් වහන්සේගේ මහිමේ එන වෙලාවේ ගැවුනොත් මැරිලා වැටෙනවා. நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே கண்டோம், அந்த மலை அடிவாரத்திலே யாருக்கும் நிற்க வேண்டாம் என்று சொன்னார். காரணம், அந்த மலையின் மீது தேவ மகிமை வரும்போது அதிலே யார் படுகிறார்களோ அவர்கள் மரித்து விழுவார்கள். අපි දකිනවා කිව්ස්ම් පෙට්ටිය අරගෙන යනකොට ඒක වැටෙන්න යනකොට අල්ලපුවාම ඒ මිනිස්සයා මැරිලා වැටුණා එතන. உடன்படிக்கை பெட்டியை எடுத்து செல்லும் போது அதை ஒருவன் பிடித்தான், அவன் மரித்தான். දැන් බලන්න මොකද්ද යේසුස් වහන්සේගේ මරණයෙන් සිද්ධ වුණේ කියලා. அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலே என்ன நடந்தது? දේව අභිමුඛයට යන්න බැරි වුණා වූ සෙනඟට, தேவ சமூகத்துக்கு செல்ல முடியாதிருந்த ஜனங்களுக்கு දෙවියන් වහන්සේගේ අතිශුද්ධස්ථානයේ මහිමය තිබෙන තැනට යන්න බැරි වුණු සෙනඟට, தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமை இருந்த ஸ்தானத்துக்கு செல்ல முடியாதிருந்த ஜனங்களுக்கு ඒ අභිමුඛයයි මිනිස්යනුයි අතර වෙන් කරලා තිබුණා වූ වෙන්වීම දෙකට පැලිලා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට යන්න හැකියාව කුරුසේ පූජාවෙන් උන්වහන්සේ නිදහස් කරනු ලැබුවා. ආමේන්. சமூகத்தையும் மனிதர்களையும் பிரித்து வைத்திருந்ததான அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாகத்தக்கதாக ஹalleluya. ஹalleluya. උන්වහන්සේට கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். ඒ නිසා තමයි අද ඔබ ඇතුලේ වාඩි වෙලා ඉන්නේ. ஆனபடியால் தான் நாங்க உள்ளே அமர்ந்திருக்கிறோம். ඒ නිසා තමයි අපිට අද දේව අභිමුඛයේ දෙවියන් වහන්සේට කෙලිම දැත් ඔසවලා නමස්කාර කරන්න යාඥා කරන්න පුළුවන්කම ලැබුණේ. ஆனபடியால் தான் தேவ சமூகத்திலே கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. ඒක තමයි පේත්‍රස් කියන්නේ අපි වනායි රාජකීය පූජකයන්, සුද්ධ වූ ජාතියක්, දෙවියන් වහන්සේ සන්තක සෙනගක්. அதை தான் பேதுரு சொல்லுகிறார், நாங்க ஆசாரிய கூட்டமும் நாங்கள் பரிசுத்த சந்ததியுமாய் இருக்கிறோம் என்று. අද එදා හිටියේ පූජකයෝ වගේ ඔබත් මමත් සුද්ධවන්තයෝ කරලා තිබෙනවා ඒ කුරුසි පූජාව. அன்று இருந்த ஆசாரியரை போல நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருந்தால் அது அந்த சிலுவை மரணத்தினால் உண்டானது. අපි කියනවා සෙන් ලූක්, සෙන් ජූඩ්, සෙන් පීටර්
நாங்க பரிசுத்த தோமா, பரிசுத்த பவுல், பரிசுத்த பேதுரு என்று சொல்லுகிறோம். සෙන් මැතිව් பரிசுத்த மேத்யூ, ඔය නම මොකද? நிரஞ்சன், සෙන් නිරංජන්. பரிசுத்த நிரஞ்சன். අද ඔබට කියන්න පුළුවන් සාන්තුවරයෙක් කියලා. இப்ப நீங்க உங்களுக்கு பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ளலாம். ඒ පූජකත්වය, ඒ සුද්ධවන්ත භාවය කුරුසේ පූජාවේදී උන්වහන්සේ අපට දෙනු ලැබුවා. அந்த பரிசுத்த சுபாவத்தை சிலுவை மரணத்தினாலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ඒ විතරක් නෙවෙයි, දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඔබට මට දෙනු ලැබුවා. அது மட்டுமல்லாமல் தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. දැන් ඒ මැද බිත්තිය වෙන්වීම නෑ. ඒ තිරය දෙකට මැද්දෙන් පැලුණා. அந்த நடுச்சுவர் இப்பொழுது நமக்கு இல்லை. அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. ඒ වෙලාව පොළොව කම්පා වුණා. அந்த நேரத்திலே பூமி அதிர்ந்தது. පර්වත පැලුණා. மலைகள் பிளந்தன. මුළු දේශයම අන්ධකාර වුණා. தேசமெங்கிலும் இருளானது. බයිබලයේ කියනවා මැරලා හිටියේ සුද්ධවන්තයෝ සෝන් ගෙවල් පවා අවදි වෙන්න පටන් ගත්තා. வேதம் சொல்லுகிறது மரித்து போயிருந்த பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டன. හාලෙලූයා. ஹalleluya. ඒ 53 වෙනි පදයේ කියනවා උන්වහන්සේ නැගිටිනු පසු, ඒ කියන්නේ මලවුන්ගේ නැගිට්ටට පස්සේ සෝන් ගෙවල් වල නික්ම සුද්ධවන්තයන් නුවරට ඇතුල්ව බොහෝ දෙනෙකුට පෙනුණා කියා. 53வது வசனம் சொல்லப்படுது, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். මම තව ටිකකින් ඒ ගැන පැහැදිලි කරන්නම්. நான் இன்னும் கொஞ்ச நேரத்திலே அதை නමුත් අපි දකිනවා යේසුස් වහන්සේ කුරුසිපත් වීම අපේ මුළු ලෝකයේම මනුස්ස සංහතියට ආශිර්වාදයක් වුණා කියා. நான் காண்கிறேன் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் முழு உலகத்துக்குமே ஒரு ஆசீர்வாதமாக அமைந்தது. ඒ කියන්නේ අපි වෙන් වෙලා දුරස් වෙලා හිටිය අපි උන්වහන්සේට ලං කරනු ලැබුවා. நாங்கள் பிரிந்து தேவனை விட்டு தூரமாக இருந்தோம். இப்பொழுது நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ මොකද්ද කළේ? தேவன் என்ன செய்தார்? ක්‍රියා 2:36. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36வது வசனம். කියවන්න. சொல்லுங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். එබැවින් නුඹලා විසින් කුරුසේ ඇනගැසුවා වූ මෙම යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ විසින් ස්වාමීන් වහන්සේද ක්‍රිස්තුස් වහන්සේද කරනු ලැබූ බව ඊශ්‍රායල්ගේ මුළු වංශය නිසකව දැනගනීවයි කීවේය. දැන් මේ පේත්‍රස්ගේ දේශනාවේ කොටසක් මේක. இது பேதுருடைய பிரசங்கத்தின் ஒரு பகுதி. දැන් මෙතන කියනවා නුඹලා විසින් කුරුසේ ඇනගැසුවා වූ මෙම යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ විසින් ස්වාමීන් වහන්සේද ක්‍රිස්තුස් වහන්සේද කළ බව කියා. இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவானவரை தேவன் கிறிஸ்துவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. ස්වාමීන් වහන්සේ කියලා කියන්නේ ඒ යුදෙවරුන්ට දෙවියන් වහන්සේට විතරයි ස්වාමීන් වහන්සේ කියලා කියන්නේ. அன்று யூதர்கள் தேவன் அல்லது கர்த்தர் என்று சொல்வது அந்த ஒரே தேவனை மாத்திரமே. වෙන කෙනෙකුට කියන්න බෑ ස්වාමීන් කියලා. வேறு யாரையுமே கர்த்தர் என்று சொல்ல மாட்டார்கள். ඒ ගෞරවය වෙන කෙනෙකුටත් ගන්න බෑ. அந்த கௌரவத்தை வேறு யாராலும் பெற முடியாது. ඒ නිසා the lord කියන වචනය හරි බලවන්ත දෙයක්. எனவே the lord என்றதான வார்த்தை வல்லமை உள்ளது. ඊට පස්සේ කියනවා ක්‍රිස්තුස් වහන්සේද කළ බවත් කියා. அதன் பின்பாக சொல்லப்படுது கிறிஸ்துவாக்கினார் என்று. ක්‍රිස්තුස් වහන්සේ කියලා කියන්නේ ආලේපලත් තැනත්තා කියන එකයි. கிறிஸ்துவானவர் என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். දැන් මේ කුරුසි පූජාවත් එක්ක උන්වහන්සේ ස්වාමියා බවට පත් කරනු ලැබුවා. இந்த சிலுவை மரணத்தினாலே அவர் கர்த்தராக்கப்பட்டார். උන්වහන්සේ ආලේපලත් තැනත්තා බවට පත් කරනු அவர் ලැබුවා. அபிஷேகம் பண்ணப்பட்டவராயினார். ඒ නිසා අද අපිට ඉන්නේ ස්වාමී වූ දෙවි කෙනෙක්. எனவே நமக்கு இன்று இருப்பது கர்த்தராகிய தேவன். අපිට ඉන්නේ ආලේපලත් තැනන් වහන්සේ කෙනෙක්. நமக்கு இருப்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ඒ නිසා තමයි උන්වහන්සේගේ සම්පූර්ණ නම the Lord Jesus Christ of Nazareth. அதனால தான் சொல்லப்படுகிறது அவருடைய முழு பேர் the Lord Jesus Christ of Nazareth என்று. උත්කෘෂ්ඨ ස්වාමී වූ ආලේපලත් ගැලුම් කාර්යයන්න් වහන්සේ. உன்னதமான அபிஷேகம் பண்ணப்பட்ட இரட்சகர் என்று பாவிக்கப்படுகிறது. මේ නම කියද්දී හොඳට දන්නවා යුදෙවරු නම්. இந்த பேர் சொல்லும்போது யூதர்கள் இதை நன்கு அறிவார்கள். අපිට එච්චර දැනුනේ නැතුණාට. எங்களுக்கு இது அவ்வளவு தெரியாததுக்கு දැන් මහින්ද රාජපක්ෂ කිව්වහම ඔබ දන්නවා කවුද කියලා. மஹிந்த ராஜபக்சன் சொன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. හැබැයි අපි වෙන රටකට ගිහිල්ලා කාට හරි කිව්වා මහින්ද රාජපක්ෂ කවුද? வெளிநாட்டுல போய் இத சொன்னா யாரது மஹிந்த ராஜபக்சன் கேட்பாங்க. ඒ වගේ තමයි අපිට
යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියලා බයිබලේ ලිව්වට එච්චර නිකන් ගාණක් නෑ වගේ. அதுபோலதான் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்று வேதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அது பெருசா நமக்கு தெரியாது. නමුත් මේ යුදෙවරුන්ට මේක කියවද්දී මේකේ ලොකු ගැම්මක් අර්ථයක් තිබෙනවා බලවත් දෙයක්. யூதர்கள் இதை வாசிக்கும் போது இதன் ஆழமான சத்தியமும் வல்லமையும் அவர்கள் உணர்கிறார்கள். මෙසායා නැත්නම් යේසුස් වහන්සේ කියන්නේ ගැලුම් කාර්යය කියන අර්ථය වුන් දන්නවා. மேசியா அல்லது இயேசு என்று சொல்லும்போது இரட்சகர் என்ற அர்த்தத்தை அவர்கள் அறிவார்கள். ක්‍රිස්තුස් කියද්දී වුන් දන්නවා මේ ආලේපලත් තැනත්තා කියා. கிறிஸ்து என்று சொல்லும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ස්වාමින් වහන්සේ කියද්දී වුන් දන්නවා මේ දෙවියන් වහන්සේ කියා. கர்த்தர் என்று சொல்லும்போது தேவனை இது குறிக்கிறது என்று அறிவார்கள். ඒක තමයි නිකදේමුස් කියන්නේ මාගේ දෙවියනි මාගේ ස්වාමිනී කියලා. அதனால தான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுகிறார் என் தேவனே என் கர்த்தரே என்று சொல்லுகிறார். ඔබ දන්නවද මේකේ තිබෙනවා අර්ථයක්? உங்களுக்கு தெரியுமா இதுல ஒரு அர்த்தம் உண்டு. සමහර කාලවල ඔබ ඉස්කෝලවල වල නැත්තම් මොනවා හරි ෆෝම් එකක් පුරවනකොට ආගම මොනවද දාපුවාම ක්‍රිස්තියානි කියලා දානවා. சில வேளை நீங்க பாடசாலையில எங்க ஒரு ஃபார்ம் நிறைக்கும் போது உங்களுடைய மதம் என்ன சமயம் என்ன என்று கேட்கும்போது கிறிஸ்தவன் போடுவீர்கள். ඔබ දන්නවද මොකක්ද ඒකේ තේරුම කියලා? உங்களுக்கு தெரியுமா அதன் அர்த்தம் என்னன்னு? මොකක්ද ඒකේ තේරුම? என்ன அதன் அர்த்தம்? අන්තිෝකයේ සභාවේ තමයි ප්‍රථම වතාවට ක්‍රිස්තියානි කාර්යෝ කියලා කිව්වේ. அந்தியோகியா சபையிலே தான் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் பாவிக்கப்பட்டது. ඒ කියනු ලැබුවේ මොවුන් ආලේපලත් සෙනගක් මොවුන් ලෝකේ පෙරළනාය කියලා තමයි ඔවුන් කිව්වේ. அங்கே அவர்கள் சொன்னது இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள். ඔබ දන්නවද ක්‍රිස්තියානි කියන්නේ ආලේපලත් කියන තේරුම? ආලේපලත් සෙනගක්. தெரியுமா கிறிஸ்தவர்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ඔබ යමෙකුට කියනවා නම් මම ක්‍රිස්තියානි කාර්යයක් කියලා ඒකේ ඔබ තේරුම දැනගන්න ඕනි ඔබ ආලේපලත් කෙනෙක් කියලා. உங்கள் இருதயம் சொல்லுமா இருந்தால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள். දෙවියන් වහන්සේගේ ආලේපය ඔබ තුල තිබෙනවා. தேவனுடைய அபிஷேகம் සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය ඔබ තුල තිබෙනවා. பரிசுத்த ஆவியானவருடைய උන්වහන්සේගේ හැකියාව ඔබ මම තුල තිබෙනවා. திறமை உங்களுக்குள்ள இருக்கிறது. ඒ නිසා තමයි ඔබ යමෙකුට යාඥා කරනකොට යක්කු දුර වෙන්නේ. ஆனபடியால் தான் நீங்கள் செபிக்கும் போது பிசாசுகள் රෝගී සුව වෙන්නේ. வியாதிகள் ඔබේ சுகமடைகிறது. යාඥාවට උත්තර ලැබෙන්නේ. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் ඒ கிடைக்கிறது. ආලේපය ඔබ තුල තිබෙනවා. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ආමෙන් හලෙලූයා. හලෙලූයා. ඒ නිසා ඔබ ආලේපලත් කෙනෙක්. நீங்கள் அபிஷேகம் ළඟ ඉන්න කෙනාට කියන්න මම ආලේපලත් කෙනෙක්. பக்கத்துல சொல்லுங்க நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். කියන්න මම ආලේපලත් කෙනෙක්. நான் அபிஷேகம் මා பண்ணப்பட்டவன். තුල බලය තිබෙනවා. எனக்குள்ளாக வல்லமை உண்டு. මා තුල ආලේපය තිබෙනවා. எனக்குள்ளாக அபிஷேகம் මා உண்டு. තුල හැකියාව තිබෙනවා. எனக்குள்ளாக திறமை உண்டு. හලෙලූයා. ஹalleluya. ක්‍රියා 1:8 ඔබේ ජීවිතේ ඉෂ්ට වෙන්න උන්වහන්සේ ඔබට බලය දීලා තිබෙනවා. அப்போஸ்தலர் 1:8 நிறைவேறும்படி தேவன் உங்களுக்குள்ளாக வல்லமை ඔබ கொடுத்திருக்கிறார். ලෝකේ පුරා සාක්ෂිකාරයෝ වෙන්නට හැකියාව තිබෙනවා. நீங்கள் பூமி எங்கும் சாட்சிகளாய் மாற உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේට ප්‍රශංසා වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ඒ உண்டாவதாக. උන්වහන්සේගේ කුරුසේ පූජාව නිසායි. அது அவருடைய சிலுவை மரணத்தினால் உண்டானது. ඒ නිසා මේක අපි තේරුම් ගන්නට ඕනේ. எனவே இதை நாங்கள் விளங்கிக் கொள்வது அவசியம். 1 කොරින්ති 1:18 කියනවා කුරුසේ වචනය විනාශ වෙන්නන්ට මෝඩකමේ ගැලවෙන්නා වූ අපිට ඒක දේව බලයව තිබෙනවා 1 කියලා. கொரிந்தியர் 18 வசனம் சொல்லப்படுகிறது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று. අපිට දෙවියන් වහන්සේගේ කුරුසේ පූජාව බලයක්ව තිබෙනවා. எங்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு வல்லமை பலனாய் இருக்கிறது. ඒක අපිට ගැලවීම ගෙනාවා. அது நமக்கு ரட்சிப்பை கொண்டு ඒක வந்தது. අපිට මිදීම ගෙනාවා. அது நமக்கு மீட்பை கொண்டு வந்தது. දෙවියන් වහන්සේ නැතුව හිටිය අපිට දෙවියන් වහන්සේ ලැබුණා. தேவன் இல்லாமல் இருந்த நமக்கு தேவன் கிடைத்தார். ඒක පෞල්තුමා එපිස සභාවට පැහැදිලි කරනවා. அதை பவுல் அடிகிறார் எபேசியர் சபைக்கு இப்படி දෙවෙනි சொல்லுகிறார். පරිච්ඡේදයේ 12 සිට 19 දක්වා. எபேசியர் 2வது அதிகாரம் 12 தொடக்கம் 19 வரைக்கும். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. ආමෙන්. එතන කියනවා ඒ කාලේ ක්‍රිස්තුස් වහන්සේගෙන් වෙන්ව ඊශ්‍රායලට නාගරිකත්වයට අන්‍යයන්ව පොරොන්දුවේ කිවිසුම් වලට විදේශීන්ව ලෝකේ බලාපොරොත්තුවක් නැතුව
දෙවියන් වහන්සේ නැතුව සිටිය බව මතක් කරන්න. இங்கே சொல்லப்படுகிறது தேவன் அற்றவர்களாய் நாங்கள் இருந்தோம் என்று சொல்லப்படுகிறது. එතන කියනවා අපි ඊශ්‍රායලට වෙන්ව හිටියා. அங்கே சொல்லப்படுது நாங்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு பிரிந்து புறம்பாய் இருந்தோம். පොරොන්දුවේ ගිවිසුම් වලට අපි විදේශිකයන්ව සිටියා. வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியருமாய் இருந்தோம். ලෝකයේ කිසිම බලාපොරොත්තුවක් නැතුව හිටියා. உலகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம். දෙවියන් වහන්සේත් නැතුව හිටියා. தேவனற்றவர்களாய் இருந்தோம். හාලෙලූයා. ஹalleluya. නමුත් මොකද්ද සිද්ධ වෙන්නේ? ஆனால் என்ன අපි நடக்கிறது? වරක් දුර සිටියා වූ නුඹලා முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் දැන් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල උන්වහන්සේගේ ලේ කරුණකටගෙන ලං කරනු ලැබුවා. இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ඔබ දන්නවද යේසුස් වහන්සේගේ ලේ අපි දෙවියන් වහන්සේට ලං කරනු ලැබුවා. உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தேவனோடு நெருங்கி வைத்திருக்கிறது. අපි කමිනියන් ගන්නවා, රාත්‍රී භෝජනය ගන්නවා. நாங்கள் பரிசுத்த பந்தியிருப்பிலே கலந்து கொள்கிறோம். ඔබ දන්නවද ඒකේ සංකේතවත් වෙන්නේ අපි දෙවියන් වහන්සේට ලං වීමක් කරනවා. அதன் அடையாளம் என்னவென்றால் எங்களை தேவனையும் நெருங்க வைக்கிறது. උන්වහන්සේ අලුත් කිවිසුම පටන් ගත්තේ ලේ වලින්. புதிய ஏற்பாட்டை அவர் ஆரம்பித்தது இரத்தத்தினால். මතෙව් පොතෙන් නෙවෙයි. மத்தேயு புத்தகத்திலிருந்து அல்ல. මතෙව් මාක් ලූක් යොහාන සුභාරංචි පොත් හතරම ඒකේ ගොඩක් සඳහන් වෙන්නේ පරණ කිවිසුමට අදාළ දේවල්. மத்தேயு மாற்கு லூக்கா யோவான் என்ற 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் அதிகமாக சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியங்கள். නමුත් උන්වහන්සේගේ කුරුසේ පූජාවත් එක්ක උන්වහන්සේගේ උත්ථාන වීමත් එක්ක තමයි අලුත් කිවිසුම ඇති වුනේ. அவருடைய சிலுவை மரணத்திலே ரத்தம் சிந்துதலும் உயிர்த்தெழுதலும் கூட தான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. ඕනම කිවිසුමක් නැත්තම් කවනට් එකක් කිවිසුමක් පටන් ගන්න ලේ අවශ්‍යයි. ஏதாவது ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு அங்கே ரத்தம் தேவைப்படுகிறது. එනිසා තමයි ගොඩක් වෙලාවට කිවිසුම් ගහද්දී බ්ලඩ් කවනට් එකක් ඕනි අවශ්‍ය. அதாவது உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது பிளட் கவர்னன்ட் தேவை என்று சொல்வார்கள். ඒක හරි වැදගත්. அது மிக முக்கியமா இருக்கிறது. ඒ ලේ වලින් තමයි කිවිසුම් කරන්නේ. ரத்தத்தினாலே தான் உடன்படிக்கை செய்வார்கள். ඒක පරණ කිවිසුමෙත් තිබුණා. அது பழைய ஏற்பாட்டிலும் இருந்தது. අදටත් වර්තමානයේ තියෙනවා. அது தற்போது நிகழ்காலத்திலும் இருக்கிறது. මේ ළඟදී මට අපිත් එක්ක හිටපු පාලකතුමෙක් කිව්වා அண்மை காலத்திலே நம்மளோட இருந்த ஒரு போதகர் சொன்னார், පාස්ටර් මට මම විවාහ වෙන්න යාළු වෙලා හිටියේ ගෑන් ළමයා චර්ච් එකේම කොහොම හරි මේ එයාව වැළක්ුණා. ඒ නිසා මට මානසිකව රෝග වෙන්න තරම් අමාරු වුණා කියලා. பாஸ்டர் நான் என்ன சபையிலே இருந்ததான ஒரு பிள்ளையை நான் விரும்பினேன், திருமணம் முடிக்க இருந்தேன், அது தடைப்பட்டு போனதினால் நான் மனநிலைமை பாதிக்கப்பட்டேன் என்று சொல்ல. එයාට ආපු බාහිර බලපෑම් නිසා මේ සම්බන්ධතාවය කැඩුණා කිව්වා. அவருக்கு வேறு வேறு சுற்றாடல் இருந்த பிரச்சனை நிமித்தமாக இந்த சம்பந்தம் உடைந்தது என்று சொன்னார். ඔව් මට කිව්වා පාස්ටර් ඒක කොච්චරද කියනවා නම් මට එවපු ලියුමේ එයාගේ ලේවලින් සීල් කළා තමයි මට ලියුමක් එව්වේ කවදාවත් ඔයාව අතාරින්නේ නැහැ කියලා. பாஸ்டர் அவர் எழுதி அனுப்பினதான கடிதம் எப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய இரத்தத்தை வைத்து சீல் பண்ணி இருந்தார், நான் உங்களை எப்பயுமே விட மாட்டேன் என்று சொல்லி. ඒ වගේ බොරු කරන මිනිස්සුත් ඉන්නවා. அப்படி பொய் செய்றவங்களும் இருக்காங்க. දැන් එහෙම සීල් කරන ලයක් ගැන නෙමෙයි මම මේ කියන්නේ. அப்படி சீல் பண்ணி வச்சத பத்தி இல்ல நான் பேசுவது. ඔබ දන්නවද පරණ කිවිසුම හැම ස්ථානයකම ලේ වැගිරීමක් සිද්ධ වුණා කිවිසුමක් කරද්දී. பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ரத்தம் சிந்தப்பட்டது. ආබ්‍රහම් එක්ක දෙවියන් වහන්සේ කිවිසුමක් ඇති කරනකොට උන්වහන්සේ ලේ පූජාවක් කරා ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේත් එක්ක. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை செய்யப்படும் போது ஆபிரகாம் அங்கே இரத்த பலி செலுத்தினான். දැන් මම පොඩක් මෙතන වැඩි හිටියෝ ඉන්නවා, දරුවෝ ගොඩක් ඉන්නවා. හැම මාසෙකම මේ චර්ච් එකේ විවාහයක් තියෙන නිසා මම පොඩක් මතක් කරන්නම්. இங்க பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் இருக்கிறபடினாலே மாசம் மாசம் இந்த சபையில திருமணம் நடக்கிறபடினாலும் இதை கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். ඔබ දන්නවද විවාහයත් බ්ලඩ් කවනට් එකක් තියෙනවද නැද්ද? திருமணத்திலே இரத்த சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? තියෙනවද නැද්ද? இருக்கா මම இல்லையா? ඔබගේ ප්‍රශ්නයක් අහන්නේ. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். තියෙනවද නැද්ද? இருக்கா இல்லையா? ඒ තමයි යාකෝබ් පොතේ කියන්නේ யாக்கோபு புத்தகம் சொல்லுது, විවාහක යහන නොකලිටුව තිබේවා. திருமண மஞ்சம் அசுசிப்படாது இருப்பதாக. ඒක තමයි කාන්තාවකට කන්‍යා පටලයක් තිබෙන්නේ. அதுக்கு தான் பெண்களுக்கு කන්‍යා පටලය මොකද කියන්නේ පස්සේ? கன்னித்திரை என்று ஒன்று இருக்கிறது. ඔබ දන්නවද විවාහය තුලින් තමයි එතෙන්දී බ්ලඩ් දැන් ගොඩක් අය මේ පරණ කිවිසුමෙත් ඒක තියෙනවා. ඔබ වැළුවොත් එහෙම ඒ සුදු රෙද්දක් දාලා තියෙනවා. இந்த திருமணத்தின் போது அவர்கள் பழைய ஏற்பாட்டில் இந்த பழக்கம் இருக்கிறது, ஒரு வெள்ளை துணியை விரிப்பார்கள். අදටත් ඔය මන් දන්නේ බෞද්ධ පරිසරය අර එහෙම ක්‍රිස්තියානි අය කොහොමද කියලා දන්නේ.
නමුත් ඒගොල්ලෝ ගිහිල්ලා බලනවා මේ බ්ලඩ් තියනවාද කියලා මේ ඒගොල්ලෝ හනිමුන් ගියාම බ්ලඩ් තියනවාද කියලා බලනවා චෙක් කරලා දෙමව්පිය ඇවිල්ලා. இந்த பௌத்த பின்னணியில இது இருக்கிறது. அந்த புதிதாக திருமணம் முடித்த அந்த தம்பதிகள் ஃபர்ஸ்ட் நைட் முடிந்த பின்பதாக அங்கே பிளட் இருக்கிறதான்னு பார்ப்பார்கள். ඒක නිසා තමයි කියන්නේ විවාහයකට පෙර ඔබ දන්නවද ලිංගිකත්වයේ තියෙන්නේ භාර්යාව පුරුෂයාට මිස කොල්ලෝ කෙල්ලන්ට නෙවෙයි. அதாவது பாலுறவு என்பது இருக்கிறது திருமணத்துக்கு முன்பதாக இருக்கிறதான பொடியன் பிள்ளைங்களுக்கு அல்ல, கணவன் மனைவிக்கு மாத்திரமே இருக்கிறது. හාලෙලූයා. ஹalleluya. ඉතින් අපි දරගන්න ඕනි සුද්ධවන්තව සුද්ධවත් මනාලියක් හැටියට විවාහයට ඇතුල් වෙන්න. எனவே நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் பரிசுத்தவான்களாக பரிசுத்த மஞ்சத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு. ඔබට රෙජිස්ටර් පොතේ ලියන්න පුළුවන්. රෙජිස්ටර් බුක් එකේ ලියන්න පුළුවන් විවාහ වෙච්ච දවස වෙලාව මේකයි කියලා. உங்களுக்கு ரெஜிஸ்டர் புத்தகத்திலே திருமணம் முடித்த நாள் நேரம் இதுதான் என்று எழுத முடியும். නමුත් දෙවියන් වහන්සේගේ පොතේ ලියවෙන්නේ කවුද ඔබ ලිංගිකව හිටියේ කවද්ද ඒ කන්‍යා පටලේ කැඩුනේ කායකද එයා තමයි දෙවියන් වහන්සේගේ පොතේ ලියවෙන්නේ විවාහය සම්බන්ධයෙන්. திருமணம் சம்பந்தமாக தேவனுடைய புத்தகத்திலே நீ எப்பொழுது யாரோடு பாலுறவிலே ஈடுபட்டு இருக்கிறாய் என்ற காரியங்கள் எல்லாமே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ඒ නිසා ඔබගේ හරි තරුණ තරුණියෝ ප්‍රඥාවන්තෝ දෙවියන් වහන්සේගේ වචනෙට එකඟව ජීවත් වෙන්න ඕනේ. எனவே வாலிபர்கள் யுவதிகள் கவனமாக தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க நீங்க வாழ்வது அவசியம். ලෝකෙන් මේක ගිලිහිලා. இது உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறது. උදාහරණයක් මේ කාලේ UK එංගලන්තයට තරුණ අය ගන්නවා කියලා UK මේ යුනයිටඩ් කින්ග්ඩම් මොනවාද එංගලන්තේ இன்றைக்கு எங்கலாந்தில் இருக்கிறதான வாலிபர்களை නෑ එංගලන්තේ තරුණ අය ගන්නවා ඕන රටකින් දැන් තරුණ අය රටට ගන්නවා. எந்த நாட்டில் இருக்கிற வாலிபர்களா இருந்தாலும் இங்கிலாந்து நாட்டுக்கு எடுத்துக்கொள்வார்கள். ඒකට හේතුව අවුරුදු 20ක් ඔවුන් ලිවින් ටුගෙදර් හිටියා දරුවෝ හැදුවේ නෑ. ඒ නිසා තරුණ අය ඒ රටේ අඩු වෙලා තියෙනවා. அவர்கள் அதிகமாக 20 வருடங்களுக்கு அதிகமாக லிவிங் டுகெதர், அதாவது ரெண்டு பேர் ஒன்றாக சேர்ந்து வாழ்வார்கள், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே இளம் சந்ததி இளம் சமுதாயம் அங்க நாட்டிலே இழந்து போனார்கள். දෙවියන් වහන්සේගේ ක්‍රමයට පටහැනිව වුන් ජීවත් වෙනවා. தேவனுடைய முறைமைக்கு விரோதமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ඒ නිසා කිතුණුවන්ට අයිතියක් නෑ එහෙම ජීවත් වෙන්න. எனவே கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட உறவு உரியது அல்ல. ඒක ලේ කිවිසුමක් විවාහය කියන්නේ. திருமணத்திலே இரத்த உடன்படிக்கை அங்க අපි செய்யப்படும். වෙන පැත්තකට ගියා. අපි දැන් ආපහු එමු. நாங்கள் வேற பக்கம் போயிட்டு திருப்பி நாங்க வருவோம். ඉතින් අපි දකිනවා ඒ කුරුසේ පූජාවේ උන්වහන්සේ කිවිසුමක් ඇති කළා. அந்த சிலுவை மரணத்திலே அவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி එතන இருக்கிறார். එපිසු පොතේ කතා කරන උන්වහන්සේගේ ලේ කරුණකටගෙන අපව සමගි කරා කියලා. அங்கே எபேசியர் புத்தகம் சொல்லப்பட அவர் இரத்தத்தின் மூலமாக நாங்கள் உடன்படிக்கை செய்யப்பட்டோம். උන්වහන්සේගේ ලේ කරුණකටගෙන අපි ලං කරනු ලැබුවා. அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாங்கள் கிட்டி சேர்க்கப்பட்டோம். මක්නිසාද වෙන් කිරීමේ මැද බිත්තිය බිඳ දමා සතුරුකම නැමැති නියෝගවල අන්තර්ගත විවස්ථාව තමුන්ගේ මාංශයෙන් නැතිකොට දෙගොල්ලෝ උන්වහන්සේම සමාදානයට එක් කරනු ලැබුවා. 13-14 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரை நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து. එතන කියනවා 15 කියනවා එක්කල උන්වහන්සේම අපේ සමාදානයව සිටිනවා කියා. அவரே நம்முடைய சமாதான காரணராக இருக்கிறார் என்று 15வது வசனம் சொல்லப்படுகிறது. ඒ කියන්නේ ඊශ්‍රායෙල් වරුයි අපි සහ දෙවියන් වහන්සේ අතර සමගිකමක් කරනු ලැබුවා. இஸ்ரவேலருக்கும் நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு ஒப்புரவாக்கை ஏற்படுத்தினார். එතන කියනවා අලුත් මිනිස්සෙක් කොට අපි මවන පිණිසන් அங்கே சொல்லப்படுகிறது புதிய மனுஷனாக நம்மளை உருவாக்கும்படி කුරුසයෙන් සතුරුකම නැසූ බැවින් சிலுவையில் பகையை அகற்றி දෙගොල්ලම එක ශරීරයක් කොට இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக කුරුසිය කරුණකටගෙන சிலுவையின் மூலம் දෙවියන් වහන්සේට අපව සමගි කරා. தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்கினார். උන්වහන්සේ ඇවිල්ලා அல்லாமலும் அவர் வந்து දුර සිටියා වූ අපි සමාදානය කරලා தூரமாயிருந்த உங்களை சமீபமாக்கி ළඟ සිටියවුන්ට සමාදානය දේශනා කරලා சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். උන්වහන්සේ කරුණකටගෙන අප දෙගොල්ල එක ආත්මයන්න් වහන්සේ තුල அவர் மூலமாய் நாங்கள் எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக පියාණන් වහන්සේ ළඟට පැමිණීමේ පුළුවන්කම දුන්නා. பிதாவிடத்திலே சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் ඒ பெற்றிருக்கிறோம். නිසා තවත් අපි විදේශිකයෝත් ஆகையால் நீங்கள்
ஆனால் இனி அந்நியரும் නොව එක සුද්ධවන්තයන් එක නුවර වැසියෝව ඉන්නවා. பரதேசியுமாய் அல்லாமல் பரிசுத்தவான்களும் ஒரே நகரத்தாருமாய் இருக்கிறீர்கள். අපි එක නුවර වැසියෝ. நாங்கள் ஒரே நகரத்தார், එක පවුලේ වැසියෝ. ஒரே குடும்பத்தார். ඒ නිසා ඒ වරප්‍රසාදය කුරුසේ පූජාව තුළ උන්වහන්සේ අපට දෙනු அந்த ලැබුවා. பாக்கியத்தை சிலுவை மரணத்தினாலே அவர் நமக்கு அளித்திருக்கிறார். හාලෙලූයා. ஹalleluya. ඒ නිසා අද යුදේවරු නැත්නම් ඊශ්‍රායෙල්වරු සහ අපි අතර වෙන්කිරීමක් වෙන්න බෑ. எனவே இன்று யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் நமக்கும் இடையிலே பிரிவினை இருக்க முடியாது. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේට සන්තක සෙනගක් කොට තමයි යුදේවරු සැලකුවේ. தேவனுக்கு சொந்த ஜனமாகவே யூதர்கள் கருதப்பட்டார்கள். උන්වහන්සේ අද ඔබත් මමත් උන්වහන්සේ සන්තක අය බවට උන්වහන්සේ පත් කළා කුරුසේ இன்று அவர் පූජාවෙන්. உங்களையும் என்னையும் தனக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். යක්ෂයාගේ වෙන්කිරීම සතුරුකම සම්පූර්ණයෙන්ම උන්වහන්සේ අයින් කරා. பிசாசுடைய பகையை அவர் முழுவதுமாய் அகற்றிவிட்டார். උන්වහන්සේ ප්‍රේමේ දෙවියන් වහන්සේ. அவர் அன்பின் தேவன். මාක් 16:6 மாற்கு 16வது அதிகாரம் 6வது வசனம். ඔහු ඔවුන්ට කතා කොට බීත නොවෙන්න නුඹලා වනහි කුරුසේ ඇනගසන ලද නාසරිය යේසුස් වහන්සේ සොයන්නහුය. උන්වහන්සේ නැගිටිනුසේක උන්වහන්සේ මෙහි නැත. මෙන්න ඔවුන් උන්වහන්සේ තැබූ ස්ථානය. அவரவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். சிலுவையிலே அறையப்பட்ட நாசரியனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவர் வைத்திருந்த இடம். දැන් උන්වහන්සේ මෙතන කතා කරනවා කුරුසේ ඇනගසන ලද නාසරේ යේසුස් වහන්සේ තවත් හොයන්න අවශ්‍ය නැහැ. இங்கே அவர் சொல்லுகிறார், இங்கே பேசப்படுகிறது, சிலுவையில் இறந்த நாசரியனாகிய இயேசுவை நீங்கள் இன்னும் தேட வேண்டியதில்லை. උන්වහන්සේ නැවත නැගිටිනු ලැබුවා. அவர் உயிர் தெழுந்தார். උන්වහන්සේ එකවර ගෝලයෝ 500කට පෙනුණා. அவர் ஒரே நேரத்திலே 500க்கும் அதிகம் 500 சீசர்கள் පළමුව කේපස්වද ඊට පස්සේ 12 දෙනාටද එකවර 500කටද උන්වහන්සේ පෙනුණා. பேதுருவிடத்திலும் பின்பு சீசரிடத்திலும் பின்பு 500 பேருக்கும் பேரிடத்திலே அவர் காட்சி அளித்தார். උන්වහන්සේ කුරුසේ හිටියේ නැහැ. அவர் சிலுவையிலே நின்று விடவில்லை. උන්වහන්සේ අපි දකිනවා උන්වහන්සේගේ මරණය සුවිශේෂයි. எங்களுக்கு தெரியும் அவருடைய மரணம் அதிவிசேஷமானது. ඒ කියන්නේ අපි කියවපු කොටසේ තිබුණා උන්වහන්සේ ආත්මය දෙවියන් වහන්සේට බාර දුන්නා කියලා. நாங்கள் கண்டோம் அவர் தன்னுடைய ஆவியை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று. සාමාන්‍යයෙන් කුරුසේ ඇන ගහපු කෙනෙක් මැරෙන්න රෑ 12 විතර වෙනවා. சாதாரணமாக சிலுவையிலே அறையப்பட்டவன் மரிப்பதற்கு இரவு 12 மணி அளவாகும். නමුත් උන්වහන්සේගේ මරණය උන්වහන්සේ ආත්මය දෙවියන් වහන්සේට බාර දුන්නාම උන්වහන්සේ මැරුණා. ஆனால் அவருடைய மரணத்திலே அவர் தன்னுடைய ஆவியை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததோட அவர் மரித்து விட்டார். උන්වහන්සේට හෙල්ලයකින් ඇන්නාම ලේ වතුර බවට පත් වෙනකන් ආවා. அவரை ஈட்டியால் குத்தும் போது அவருடைய இரத்தம் எல்லாம் தண்ணீராகி வெளியே வந்தது. උන්වහන්සේ මැරුණා වගේ හොරු දෙන්න මැරුන්නේ නැහැ. அவர் மரித்தது போல 2 திருடர்கள் மரித்து போகவில்லை. එනිසා බයිබලයේ කියනවා ඔවුන්ගේ මේ අටකටු කැඩුවා කියලා. எனவே வேதத்தில் சொல்லப்பட அவர்கள் முட்டிக்கால்களை எல்லாம் உடைத்தார்கள் என்று. මොකද රෑ 12න් ඉස්සලා ගහෙන් පල්ලෙහාට බස්සන්න ඕනේ. காரணம் කුරුසෙන් இரவு ஆகுவதற்கு முன்பதாக சிலுவை மரத்திலிருந்து அவர்களை கீழே இறக்க வேண்டும். සබත් දවසේ පටන් ගන්න ඉස්සෙල්ලා මොකද වෙන්නේ? මේ අයගේ මිනි තියන්න බෑ කුරුස ගහේ ගන්න ඕනේ. ஓய்வு நாள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவருடைய சரீரங்களை எல்லாம் சிலுவையில் இருந்து இறக்க வேண்டும். එතන හිටියේ සෙබළුන් සහ නායකයෝ පුදුම වුණා. එතනම කියනවා මේ උන්වහන්සේ මැරුණාම මේකනම් සැබවින්ම දෙවියන් වහන්සේ කියලා එතන කතා அங்கே කරනවා. இருந்ததான போர் சேவகரும் ஆசாரியர்களும் அங்கே காண்கிறார்கள். அவர் மரித்த உடனே இது மெய்யாகவே இவர் தேவனே என்று சொன்னார்கள். හාලෙලූයා. ஹalleluya හාලෙලූයා. ஹalleluya හාලෙලූයා. ஹalleluya. ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසාව වේවා. හොඳ අත්පොළ සන්නාදයක් දෙමු. நல்ல கரகோஷங்களிடம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. උන්වහන්සේ මැරුණා විතරක් නෙවෙයි. ඊට පස්සේ අරිමාතිය යෝසෙප් කියන එක්කෙනෙක් ඇවිල්ලා වස්තුකාරයෙක් උන්වහන්සේගේ මිනිය ඉල්ල ගන්නවා. அதன் பின்பதாக அரிமத்தியா யோசேப் என்பதான ஒரு ஐசுவரியவான் வந்து அவருடைய தேகத்தை கேட்டு வாங்குகிறான். උන්වහන්සේ කවුරුත් තැන්පත් කරපු නැති අලුත්ම පෝසත් මිනිස්සෙක්ගේ සොහොන් ගේක උන්වහන්සේ තැන්පත් කරනවා. அவர் இதுவரைக்கும் அடக்கம் பண்ணப்படாத ஒரு ஐசுவரியவானுடைய கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். බයිබලයේ කියනවා එසේ කිව්වේ අනාගත වතුරුවරුන් ලියලා තිබුවා උන්වහන්සේගේ මරණය වස්තුකාරයන් සමග වෙනවා කියලා. காரணம் அப்படி நடந்தது. தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அவருடைய மரணம் ஐசுவரியவான்களோட சேரும் என்று. හාලෙලූයා. ஹalleluya. උන්වහන්සේගේ සලුව වටිනවා. ඒ නිසා දාදු දැම්මා. அவருடையதான வஸ்திரம் பெருமதி மிக்கது ஆனபடினாலே சீட்டு போட்டார்கள்.
දැන් ඔබ දන්නවද මේ යේසුස් වහන්සේ තන්පත් කරවා. உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். ඒ ගෝලියෝ මදලාය මරිය සහ ගෝලියෝ තමයි එනකොට දේව දූතයෙක් කියනවා උන්වහන්සේ තවත් සෝහනේ නැහැ. மகதலேனா மரியாளும் இன்னொருவரும் வரும்போது அங்கே தேவ தூதர் சொல்லுகிறார் இன்னும் அவர் கல்லறையிலே இல்லை. හalleluya. ஹalleluya. එම ඔබගෙන් ප්‍රශ්නයක් අහන්න. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். උන්වහන්සේ නැගිට්ට කවද්ද? அவர் எப்ப எழுந்திருந்தார்? අපි කතා කරන්නේ කවද්ද? හෙට දවස. நாங்க சொல்லுவோம் ඊස්ටර් සන්ඩේ நாளைக்கு නැත්නම් පාස්කු ඉරිදා කියලා. உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்று சொல்லுகிறோம். එහෙනම් අද දවස මොකද්ද? அப்ப இன்னைக்கு என்ன? සෙනසුරාදා. சனிக்கிழமை. සෙනසුරාදා දවසේ මොකද්ද උන්වහන්සේ කරන්නේ? சனிக்கிழமை நாளிலே அவர் என்ன செய்தார்? උන්වහන්සේ මොනවද කරන්නේ නැත්තේ? මේ කුරුසේ මෑරුණා. මේ ඊට පස්සේ තන්පත් කළා. ඊට පස්සේ නැගිට්ටා. හැබැයි ඒ අතරේ මොකද්ද සිද්ධ වුනේ? அவர் சிலுவையிலே மரித்தார், அதன் பின்பதாக உயிர்த்தெழுந்தார். அது ரெண்டுக்கும் நடுவில் என்ன நடந்தது? මොකද්ද සිද්ධ වුනේ? என்ன நடந்தது? ඔබ හිතන්නේ මොකද්ද සිද්ධ වුනේ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கும்? සාතන් පරාජය කළේ කොයි වෙලාවේද? எப்பொழுது பிசாசை தோற்கடித்தார்? සාතන්ව යේසුස් වහන්සේ සාතන්ව පරාජය කරේ කොයි වෙලාවේද? இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்பொழுது தோற்கடித்தார்? කුරුසේදීද? சிலுவையிலேயா? ඇන ගහනකොටද? ஆணி அறையும் போதா? අසපහරවල් ගහනකොටද? சவுக்குனால் அடிக்கும் போதா? නැත්නම් මලවුන්ගෙන් නැවත නැගිටිනකොටද? அல்லது உயிர்த்தெழும் போதா? කොයි වෙලාවෙද සාතන් පරාජය කළේ? எந்த நேரத்தில் பிசாசு தோற்கடிக்கப்பட்டான்? යේසුස් වහන්සේ මරුණාම කොහෙටද යන්නේ නැත්තේ? இயேசு கிறிஸ்து மரித்த பின்பதாக எங்கே போயிருப்பார்? හැබැයි මේ එක සොරෙක් උන්වහන්සේට නිඳා කරා. ஒரு திருடன் அவரை நிந்தித்தான். අනිත් සොරහා කිව්වා උඹට බය නැද්ද? අපි මේ දඬුවම් ලබන්නේ වැරදි කළා. නමුත් උන්වහන්සේ මේ වරද දඬුවම් විඳින්නේ වරදක් කළා නෙවෙයි. மத்த திருடன் அவனை பார்த்து சொல்லுகிறான் உனக்கு பயமில்லையா? நாங்கள் குற்றம் செய்து தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், இவரோ குற்றமற்றவராய் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரே. ඊට පස්සේ හොරා කියනවා උන්වහන්සේට ස්වාමිනී ඔබ වහන්සේ නැවත එනකොට මාව සිහි කරන්න. அந்த திருடன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் மீண்டும் வரும்போது உம்முடைய வருகையிலே என்னை நினைத்தருளும். එතකොට උන්වහන්සේ කිව්වා අද ඔබ මාත් එක්ක පාරාදීසෙ ඉන්න යනවා කියලා. அப்பொழுது அவர் சொன்னார் இன்று நீ என்னோட பாராதீசில் இருப்பாய். මෙතන හරි කල්පනා කරන්න ඕනි දෙයක් තියෙනවා. இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. පාරාදීසෙ කොහෙද තියෙන්නේ? பாராதீஸ் எங்கே இருக்கிறது? කී දෙනෙක් පාරාදීසයට ගිහිල්ලා තිබුණාද මේ වෙනකොට? எத்தனை பேர் இதுக்கு முதல்ல பாராதீஸ் போய் வந்திருக்கீங்க? කොහෙද හිටියේ? මොකද්ද සිද්ධ වුනේ? எங்க இருக்கிறது? என்ன நடந்தது? අපිට බයිබලයේ පැහැදිලි කරනවා. வேதம் எங்களுக்கு அதை சொல்லி අපිට தருகிறது. බයිබලයේ පැහැදිලි කරනවා. வேதம் எங்களுக்கு அதை சொல்லி தருகிறது. අපි තව ටිකක් ඉදිරියට යමු. நாங்கள் முன்பதாக பார்ப்போம். දැන් අපි යමු එපිස පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයට. எபேசியர் 4வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். හතරවෙනි පරිච්ඡේදයේ எபேசியர் 4வது அதிகாரம் 9-10 අපි 9 ඉඳලා කියවමු. 9வது 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ඉතින් නැගිටුණු සේකැයි කී බැවින් උන්වහන්සේ පොළවේ පහත් තැන්වලට බැස බවක් මිස වෙන කුමක් හැඟේද? බැස්සා වූ උන්වහන්සේ නම් සියල්ල පූර්ණ කරන පිණිස සියලු ස්වර්ගවලින් ඉහළට නැගුණා වූ තැනැත් වහන්සේමය. ආමෙන්. 8 වෙනි පදයට පොඩ්ඩක් කියවන්න. 8. එහින් උන්වහන්සේ කතා කොට උන්වහන්සේ උසස් තැනට නැගුණු කල්ලි වහල්කමට ගත වුන් වහල්කමට ගෙන ගොස් මනුෂ්‍යයන්ට තෑගි දුන්සේකැයි කීනසේක. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார்.
ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமாயிருக்கிறார். ආමෙන්. ஆமென். දැන් මේ ස්ථානයේ උන්වහන්සේ මලවුන්ගේ නැගිට්ටයි කියන එකේ අදහස පවුල්තුමා දෙනවා. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்றதான அர்த்தத்தை இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். මේ නැගිටින්නට ප්‍රථම නැගිටුණා යන අදහස එනකොට මොකද කියන්නේ? උන්වහන්සේ පල්ලැහැ ස්ථානයට පොළවේ පහත් තැන් වලට බැස්සා උන්වහන්සේ. அவர் இந்த ஏறினார் என்று சொல்லும் போது அவர் சொல்லுகிற அதற்கு முன்னே அவர் பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. උන්වහන්සේ කොහාටද ගියේ? அவர் எங்கே போனார்? ඔබ දන්නවද පව්කාරයෙක් මැරුණාම, உங்களுக்கு தெரியுமா, ஒரு பாவி மரிக்கும் போது, වැරදිකාරයෙක් මැරුණාම ஒரு குற்றவாளி மரிக்கும் போது ඒ මිනිස්යාගේ ආත්මය කවුද අරගෙන යන්නේ? அந்த மனுஷனுடைய ஆவியை யார் கொண்டு செல்வது? කවුද අරගෙන යන්නේ? யார் கொண்டு செல்வது? කවුද අරගෙන යන්නේ? யார் கொண்டு செல்வது? සාතන්. பிசாசு. එතකොට යේසුස් වහන්සේට පාපයක් තිබුණාද? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பாவம் இருந்ததா? යේසුස් වහන්සේට පාපයක් තිබුණේ නැහැ. නමුත් උන්වහන්සේගේ කරපිටට මුළු ලෝකයාගේම පාපය උන්වහන්සේ ගත්තා. இயேசு கிறிஸ்துவுக்கு பாவம் இருக்கவில்லை, முழு உலகத்தானுடைய பாவத்தை அவர் தன் மீது சுமந்து கொண்டார். ඒක නිසා තමයි යෙසායා අනාගත වක්තෘවරයා යෙසායා 53:4 කියන්නේ සැබවින් උන්වහන්සේ උසුලගත්තේ අපේ දුක්ඛය, දරාගත්තේ අපේ ශෝකය, අපට සමාදානය ගෙන දෙන දඬුවම උන්වහන්සේ ඉසුළුවා කියා. ஆனபடினால் தான் எசாயா தீர்க்கதரிசி எசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை அவர் மீது விழுந்தது என்று. උන්වහන්සේ කොහාටද ගියේ? அவர் எங்கே சென்றார்? උන්වහන්සේ කොහාටද ගියේ? அவர் எங்கே சென்றார்? ඔබ දන්නවද උන්වහන්සේ අරගෙන ගියේ உங்களுக்கு தெரியுமா, அவர் පාතාල ගැබට. அவர் பாதாளத்துக்கு கொண்டு මම செல்லப்பட்டார். ඔබට පැහැදිලි කරන්නම්. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். මේ වෙනකොට තිබුණේ නැහැ පාරාදීසිය කියන එක. இதுவரைக்கும் பாராதீசுலதான ஒரு ஸ்தானம் இருக்கவில்லை. දැන් යේසුස් වහන්සේ ජීවතුන් අතර ඉද්දී ගෝලයන්ට කතන්දරයක් කියනවා. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சீசர்களுக்கு ஒரு கதையை சொல்லுகிறார். ඒ තමයි ලූක් පොතේ 16 වෙනි පරිච්ඡේදයේ 19 ඉඳලා කතන්දරයක් තියෙනවා. லூக்கா 16வது அதிகாரத்திலே அவர் 9வது வசனத்தில் ஒரு கதையை சொல்லுகிறார். හොඳට බලා ගන්න මේ පදය. அந்த வசனத்தை நன்றாய் එතන பார்த்து කියනවා රත්නිල් වස්ත්‍ර ඇඳා වූ அந்த இடத்திலே நீல நிற ஆடைகள் அணிந்ததான දවස් පතා සැප ජීවිකාවේ කාලය ගත කරා වූ එක්තරා ධනවතෙක් සිටියේය. நாள்தோறும் செல்வம் செழிப்போடு வாழ்ந்ததான ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். නැත්තම් කියවන්න 19 ඉඳලා லூக்கா ඒකම වනවලින් ගැවසී ගත් ලාසරුස් සිටියා. அங்கே காயங்களால் நிறைந்த லாசரு என்று ஒருவன் இருந்தான். ලූක් 16:19 ඉඳලා லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனம் தொடக்கம் சொல்லப்படுகிறது. හොඳට මේ කතාව දිහා බලන්න. இந்த கதையை நன்றாய் பாருங்கள். රත්නිල් වස්ත්‍ර සහ සිහින් රෙදි ඇඳා වූ දාස්මතා සැප ජීවිකාවෙන් කාලය ගත කළා වූ එක්තරා ධනවතෙක් සිටියේය. වනවලින් ගැවසීගත් ලාසරු නම් එක්තරා හිඟන්නෙක් ධනවතාගේ දොරටුව ළඟ තබන ලද්දේය. ඔහු ධනවතාගේ මේසෙන් වැටුණු කැබලි කන්ට කැමැති වූයේය. එසේ බල්ලෝ පවා ඇවිත් ඔහුගේ වන ලෙව්වෝය. තවද හිඟන්නා නැසි දේවදූතයන් විසින් ආබ්‍රහම්ගේ ලැපැත්තට ගෙන යන ලද්දේය. ධනවතත් නැසි තැන්පත් කරන ලද්දේය. ඔහු ඒ දේශයේ වද විඳිමින් ඇස්සොසවා ආබ්‍රහම් සහ ඔහුගේ ලැපැත්තේ වුන් ලාසරුස්ද දුර සිට දැක මොරගසා පිය වූ ආබ්‍රහම් මට කරුණා කොට තමාගේ ඇඟිල්ලේ අගදිහේ ගලා මාගේ දිව සිසිල් කරන්ට ලාසරුස් එව මැනව මක්නිසාද මම මේ ගිනි දැල්ලේ වේදනා විඳිමියයි කීවේය. ආමෙන්. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதனால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐசுவரியவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான்.
பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் இருக்கிற லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலில் நுனியை தண்ணீரினால் தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலை வேதனைப்படுத்துகிறது என்று கூப்பிட்டான். ආමෙන්. ஆமென். මේ කතාව හොඳට අධ්‍යයනය කරන්න ඔබ. இந்த கதையை நன்றாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். මේක ගැන හොඳට මෙනෙහි කරන්න ඔබ. இதை நீங்க நன்றாக தியானியுங்கள். මේක මොකක්ද කියලා හොයන්න ඔබ. இது என்ன என்று நீங்கள் දැන් මේ ஆராய்ந்து பாருங்கள். මේ කතාවේ කියනවා මේ පෝසත් මිනිස්සෙක් හිටියා. இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். ඔහුගේ නම සඳහන් වෙන්නේ නැහැ. அவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. හැබැයි එතනම හිටියා වනවලින් ගැවසී ගත් ලාසරස් කියන හිඟන්නේ. ஆனால் பருக்கள் நிறைந்தவனாய் ஒரு லாசரு என்ற பிச்சைக்காரன் இருந்தான். දැන් මේ ලාසරස් කැමති වුණා ධනවතාගේ මේසෙන් වැටෙන කෑම කන්න. இந்த லாசருவோ அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜிலிருந்து விருகிற துணிக்கைகளை சாப்பிட ஆசையா இருந்தான். ඒ ලාසරස්ගේ තිබුණ තුවාල බල්ලෝ ඇවිල්ලා ලෙව කනවා කියලා කියනවා. அந்த லாசருடைய காயங்களை நாய்கள் வந்து நக்கிற்று என்று சொல்லப்படுகிறது. නම එක දවසක් එනවා. ஆனால் ஒரு நாள் வந்தது. එක දවසක් ආවා. ஒரு நாள் வந்தது. මේ ලාසරස් මැරුණා. லாசரு மரித்தான். ඒ වගේම පෝසත් මිනිස්සෙක් මැරුණා. அதே போல் ஐஸ்வர்யவானும் மரித்தான். ඔබ හිතන්නේ මේ දෙන්න විවස්ථාව ගැන දන්නවද නැද්ද? நீங்க நினைக்கிறீங்களா இவர்கள் நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறார்களா இல்லையா? මේ දෙන්න දෙවියන් වහන්සේ ගැන දන්නවද නැද්ද? இவர்கள் ரெண்டு பேருமே தேவனை குறித்து அறிந்திருந்தார்களா இல்லையா? දන්නවද නැද්ද ඔබ හිතන්නේ? அறிவார்களா இல்லையா? දන්නවා. அறிந்திருந்தார்கள். පෝසත් මිනිස්සයා දන්නවද? ஐஸ்வர்யவானுக்கு தெரியுமா? ඔහු දන්නවා. அவனுக்கும் தெரியும். ඒක නිසා තමයි ඔහු හේදිසියේ අපායේ ඉඳගෙන කියන්නේ පිය වූ ආබ්‍රහම් කියලා. ஆனபடினால் தான் பாதாளத்தில் இருந்து கொண்டு சொல்லுகிறான், தகப்பனாகிய ஆபிரகாமே என்று சொல்லி. දැන් පොර අපායට ගිහිල්ලා அவன் நரகத்துக்கு போயிருக்கான். දැන් ෆුල් කම්ෆර්ටබල් එකේ තමයි එතරම් වේදනාවේ ඉන්න ගමන් ඉන්න හදන්නේ. හොඳ ජොලියේ තමයි ඉන්න හදන්නේ එතනට ගිහිල්ලා. இப்ப அங்க நரகத்துக்கும் போய் ஜொலியில இருக்க தான் பாக்குறாரு. දැන් එතනටත් හොයනවා වැඩකාරෙක් මේ ලාසරස්ට එවන්නලු කටේ දිව සිසිල් කරන්න. அங்கேயும் கேட்கிறாரு, எனக்கு ஒரு வேலைக்காரனாக லாசரை அனுப்பி வைங்க, என்ன நாவிலே தண்ணீர் ஊற்றி என்ன குளிரை பண்ணுவதற்கு. දැන් මට කියන්න ඔබට යම් දෙයක් මෙතන පේනවද? உங்களுக்கு ஒரு காரியம் இங்கே தோன்றுகிறது. පෝසත් මිනිසයා කොහාටද ගියේ? ஐஸ்வர்யம் உள்ளவன் எங்கே போனான்? කොහාටද ගියේ? எங்கே போனான்? ඔහු ගියේ අපායට. அவன் பாதாளத்துக்கு போனான். හැබැයි මේ ලාසරස් ගියේ කොහාටද? ஆனால் இந்த லாசர் எங்கே போனான்? දේව දූතය අරගෙන ගියේ ආබ්‍රහම්ගේ ලපැත්ත. தேவனுடைய தூதர்கள் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு சென்றார்கள். හැබැයි මේ දෙකම කොහෙද තිබුණේ? ஆனால் இது ரெண்டுமே எங்கே இருந்தது? කී දෙනෙක් හෙව්වද මේක? யார் எத்தனை பேர் இதை தேடி பார்த்தீர்கள்? මේ දෙකම කොහෙද තිබුණේ කියලා? இந்த ரெண்டும் எங்கே இருந்தது? මේ කතෝලික පසුබිමින් ඉන්න කවුරු හරි ඉන්නවනේ අතුසර්ම? யாராவது இங்க கத்தோலிக்க பின்னணியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீங்களா? කතෝලික අය මේ ගැන හොඳට දන්නවා. දන්නවද? මොකද කියන්නේ සිස්ටර් සුදගිනි ස්ථානය කියන එකක් අහලා තියෙනවද? කතෝලික වර්ෂය අහලා තියෙනවා. රයිට්. දැන් සමහරක් ඒගොල්ලෝ විශ්වාස කරන්නේ සාමාන්‍ය සුළු පව් කරපු අය සුදගිනි ස්ථානයේ තමයි ඉන්නේ. ඊට පස්සේ මේ ජීවතුන් අතර ඉන්න අය පල්ලියේ බිත්තියක් හදලා දුන්නොත් පල්ලියට ආධාරයක් කරොත් එයා පුළුවන් සුදගිනි ස්ථානයේ ඉඳලා තල්ලු කරන්න මේ ස්වර්ගයට යන්න කියලා. ඒක තමයි ඒගොල්ලෝ විශ්වාස කරන්නේ. அதாவது சுதகினிஸ்தான் என்று சொல்வார்கள். அங்கே தான் கொஞ்சம் பாவம் செய்தவர்கள் இருப்பார்கள். அதுக்கு பதிலாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் சபைக்கு ஏதாவது புண்ணிய காரியங்களை செய்தால், நல்ல காரியங்களை செய்தால் அவர் அங்கிருந்து அப்படியே பரலோகத்துக்கு தள்ளி விட்டுடலாம். මේ සුදගිනි ස්ථානය කියලා කියන්නේ මේ ආබ්‍රහම්ගේ ලපැත්තට. இந்த சுதகினிஸ்தான் என்று சொல்லி அந்த வார்த்தையில பாவிக்கப்படுகிறது ஆபிரகாமுடைய மடிக்கு. මේ දෙකම තිබුණේ අපායේ. இது ரெண்டுமே பாதாளத்தில் இருந்தது. අපායේ කොටස් දෙකක් තිබුණා. பாதாளத்திலே ரெண்டு பகுதிகள் இருந்தது. එක කොටසක් දඬුවම් නොලබන කොටසක් ස්ථානයක් තිබුණා. ஒரு பகுதி தண்டனை பெறாத ஒரு இடம் இருந்தது. එක කොටසක් තිබුණා දඬුවම් විඳින වේදනාව විඳින එක කොටසක්. இன்னொரு பகுதி தண்டனையும் வேதனையும் படுகிற ஒரு இடம் இருந்தது. ඔබ දන්නවද හේතුව මේ ලෝකේ මැරිච්ච හැම කෙනෙක්ම சாத்தான் අරගෙන ගියා. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலே மரித்த எல்லாரையுமே சாத்தான் எடுத்து சென்றான். ඔබ දන්නවද ඒකට හේතුව ඇයි කියලා? உங்களுக்கு தெரியுமா அதுக்கு காரணம் என்ன? ඒක කොරින්ති පොතේ පවුල්තුමා පැහැදිලි කරනවා. கொரிந்தியர் புத்தகத்திலே பவுல் சொல்லுகிறார், ආදම්ගෙන් පස්සේ මැරිච්ච අය
ධර්මිෂ්ඨ මිනිස්සු පවා වරදකාරයන් බවට පත් වුණා කියා. ஆதாமுக்கு பின்பதாக மரித்த நீதிமான்கள் கூட குற்றவாளிகளாய் தீர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. එතකොට මේ හැම කෙනෙක්ගේම ආත්මය අරගෙන ගිහිල්ලා මේ ධර්මිෂ්ඨ මිනිසයන්ගේ ආත්ම මේ හිර කරලා තිබුණා කවුද? සාතන් විසින්. ඒක තමයි ආබ්‍රහම්ගේ ලපැත්ත කියලා කියන්නේ. இந்த எல்லாருடைய ஆவிகளையும் கொண்டு சென்று பிசாசு நீதிமான்களுடைய ஆவிகளை ஒரு இடத்திலே அடைத்து வைத்திருந்தான். அதுதான் ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிறது. මේ පැත්තේ ආබ්‍රහම් හිටියා. இந்த பக்கத்திலே ஆபிரகாம் இருக்கிறார். මං හිතනවා නෝවා හිටියා. நான் நினைக்கிறேன் நோவா இருக்கிறார். දාවිත් හිටියා. தாவீது இருக்கிறார். මේ ඔක්කොම දැක්කා අපායේ සිද්ධ වෙන දේවල්. இவர்கள் எல்லாருமே நரகத்திலே நடக்கிறது என்ன என்று பார்த்து கொண்டிருக்கார்கள். මේක සිදු වුණා. මම ඔබට බයිබලෙන් පෙන්නන්නම් ඒක කොහොමද ඔප්පු වුනේ කියලා. இது எப்படி உறுதிப்படுத்தலாம் என்று வேதத்தில் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். දැන් මොකද සිද්ධ වුනේ? இப்ப என்ன நடந்தது? මේ මිනිස්සු හැබැයි මෙතන යම් දෙයක් සිද්ධ වෙනවා. இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. දැන් ඔබට පේනවද මේ පොසත් මිනිස්සයා අපායට ගියා. இங்கே இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு சென்றான். හැබැයි බයිබලයේ කියනවා මෙතන මේ අපි කියවපු කොටසෙම කියනවා ඔහු මැරිලා තන්පත් කළා කියලා. நாங்கள் வாசித்த இந்த பகுதியில சொல்லப்படுது அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். මැරුණාම අපි තන්පත් කරනවා වල දානවා මොකක් හරි කරනවා. மரித்த பின்பதாக ஒன்னு அடக்கம் பண்ணுவார்கள். இதை ஏதாவது ஒன்னு செஞ்சிருவாங்க. දැන් ඔබට දන්නවද යේසුස් වහන්සේ කිව්වා මා කෙරේ අදහන්න මල නමුත් ජීවත් වන්නේ ජීවත් වෙන කවුරු නමුත් මා මැරෙන්නේද මා කෙරේ අදහන්නේද ඔහු කිසි කලකට නොනසින්නේ කියලා. இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசித்திருக்கிறவன் மரியாமல் சதாகாலம் வாழ்ந்திருப்பான் என்று சொன்னார். හාලෙලූයා. ஹalleluya. ඔබ දන්නවද මිනිස්සෙක් මැරුණා කියන්නේ ඔහු සදාකාලෙටම මැරෙන්නේ නැහැ. ஒரு மனுஷன் மரித்தால் அவன் நித்தியமாய் மரித்து போவதில்லை. ඔබ දන්නවද මේ දැන් මේ කොටස කියවුවනේ ආපහු කියවන්න ඕනිද? இந்த பகுதியை நாங்க வாசிச்சதானே திருப்பி வாசிக்க தேவையில்லையே. දැන් මම ඔබට පදයක් පෙන්නන්නම් පොඩි කොටසක් පෙන්නන්නම්. அதுல ஒரு சிறு பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். දැන් මේ පෝසතා ධනවතා නැසී තන්පත් කරන ලද්දේ இந்த ஐசுவரியவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 23 කියනවා ඔව් හේදිසියේ වද විඳිමින් பாதாளத்திலே அவன் வேதனைப்பட்ட போது படுகிற போது ඔව් ඇස්සොසවා தன் கண்களை ஏறெடுத்து ආබ්‍රහම් සහ ඔහුගේ ලපැත්තේ වුන් ලාසරුස් දුර සිට දැක. தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். දැන් මේ පෝසත් මිනිසයා මැරුණා. இப்ப இந்த ஐசுவரியவான் மரித்தான். ඔහු අපායට ගියා. அவன் பாதாளத்துக்கு போனான். නමුත් ඔහුගේ දැකීම නැති වුණාද? ஆனாலும் அவனுதான பார்வை இல்லாமல் போனதா? ඔහුගේ දැකීම නැති වුණාද? அவனுடைய பார்வை இல்லாமல் போனதா? ඔහු දැකීම නැති වුණාද? அவன் பார்வை இழந்தானா? බයිබලයේ කියනවා ඔහු තන්පත් කළා කියලා. வேதம் சொல்லப்படுது அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். නමුත් ඔහු දැක්කා ආබ්‍රහම් සහ ඔහුගේ ලපැත්තේ ඉන්න ලාසරස්. ஆனாலும் அவன் ஆபிரகாமையும் அவன் வலது பாரிசத்திலே அவன் மடியில வீற்றிருக்கிறதான லாசருவையும் கண்டான் என்று சொல்லப்படுகிறது. මැරුණට පස්සේ හඳුනා ගැනීම ඔහුගෙන් නැතුව ගියාද? அவன் மரித்த பின்பதாக அவனுடைய எல்லாமே இல்லாமல் போனதா? නෑ ඔහු හඳුනාගත්තා. அவன் அறிந்து கொண்டான். ඊළඟට කියනවා ඔහු මොරගසා. அவன் கூப்பிட்டு දැන් ඔහුට කතා කිරීම නැතුව ගියාද මැරුණට? அவன் மரித்த பின்பதாக அவன் பேசக்கூடிய திறமை இல்லாமல் போனதா? කතා කිරීම නැතුව ගියාද? பேச்சு திறன் இல்லாமல் போனதா? නෑ. இல்ல. ඊළඟට ඔහු කියනවා දිව දිව රස්නේ දැනුන එක ඔහුට වේදනාව දැනෙන එක නැතුව ගියාද? அவன் சொல்லுகிறான் அவனுடைய நாக்கை குறித்து அதாவது வேதனை உணர்வது இல்லாமல் போனதா? මට කියන්නකෝ. சொல்லுங்களேன். නැතුව ගියාද? வேதனை உணரக்கூடிய ඒක தன்மை இல்லாமல் තිබුණා. போனதா? ඒක තිබුණා. அது இருந்தது. එහෙනම් මිනිස්සෙක් මැරෙනවා කියන්නේ මොකද්ද? அப்படியானால் ஒரு மனுஷன் மரிப்பது என்று சொன்னால் என்ன? ඔබ දන්නවද? අපේ නියම මිනිස්සයා ඇවිල්ලා මේ පේන ශරීරය නෙවෙයි. எங்கடிதான உண்மையான மனுஷன் என்பது வெளியே காண்கிற சரீரம் அல்ல. අපේ නියම මිනිස්සයා අපේ ඉනමෑන් ඇතුළාන්තර මිනිස්සයා ඒ තමයි ආත්මය. எங்களுடையதான உள்ளார்ந்த மனுஷன் அவன் தான் உண்மையுள்ளவன், அவன் தன்னுடைய ஆவி. හාලෙලූයා. ஹalleluya. මිනිස්සෙක් මැරෙනවා මිනිස්සෙගේ ශරීරය කියලා කියන්නේ மனுஷன் மரித்தால் அவனுடைய சரீரம் என்று சொல்வது හරියට මේ අපි ශරීරය වහගන්න අපි ඇඳුමක් අඳිනවා වගේ அதாவது இந்த சரீரத்தை மூடிக்கொள்வதற்கு நாங்கள் ஒரு உடுப்பை உடுத்துவது போல අපේ නියම මිනිස්සයා අපේ ආත්මය
වසාගෙන ඉන්නේ මේ පේන ශරීරේ. எங்களுதான உண்மையான உள்ளாந்த மனுஷனை மூடிக்கொண்டிருப்பது இந்த சரீரமே. මිනිස්සෙක් මැරුණ කිව්වහම සිද්ධ වෙන්නේ මේ පොළවේ ආත්මයට ක්‍රියා කරන්න බැරිවීමක් සිද්ධ වෙනවා විතරයි. නමුත් ආත්මය මැරෙන්නේ නැහැ. ஒரு மனுஷன் மரிக்கிறான் என்று சொல்லும் போது அதன் அர்த்தம் பூமியிலே அந்த ஆவி கிரியை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறதே தவிர அந்த ஆவிக்கு மரணம் கிடையாது. ආත්මය මැරෙන්නේ නැහැ. ஆவி மரிப்பதில்லை. ඒක මරණය සිද්ධ වෙන්නේ දෙවෙනි මරණයක් ගැන එලිදරව් පොතේ 20 වෙනි පරිච්ඡේදය කතා කරනවා. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்திலே இரண்டாவது மரணத்தை குறித்து பேசப்படுகிறது. යමෙකුගේ නම ජීවන පොතේ නැත්තම් ඔව් ගිනිවිලට හෙලනවා. ඒක දෙවෙනි මරණය කියලා කියනවා. ஜீவ புத்தகத்திலே யாருடைய பெயர் எழுதப்படாதிருந்ததோ அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அது இரண்டாம் மரணம் என்று ඒ சொல்லப்படுகிறது. කියන්නේ ආත්මේ මරණයක් ගැන කතා කරන්නේ. அதாவது ஆவியின் மரணத்தை ஆத்மாவின் மரணத்தை குறித்து பேசப்படுகிறது. ලෝකේ මිනිස්යන්ට සිද්ධ වෙලා තිබෙන්නේ පව්කොට සියල්ලෝම දෙවියන් වහන්සේගේ මහිමෙන් හීන වෙලා ඉන්නවා. පාපේ කුලිය නම් මරණයයි. உலகத்தானுக்கு நடக்கிறது என்ன? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். නමුත් ස්වාමී යේසුස් වහන්සේ තුල සදාකාල ජීවනයයි. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திய வாழ்வு. ඒ මරුණු ආත්මය නැවත ජීවනය දෙනවා යේසුස් වහන්සේ පිළිගත්තාම. அந்த மரித்த ஆவிக்கு மீண்டும் ஜீவன் கிடைக்கிறது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது. හාලෙලූයා. ஹalleluya. නමුත් ඒ ආත්මය අවදි වෙච්ච නැති මිනිස්සු ආත්මය මැරිලා ඔවුන් ශරීරයයි பிராணியாய் வித்தராய் ஒன்று තියෙන්නේ. அதாவது அந்த ஆவியிலே உயிர் தெளாதவர்களுக்கு சரீரமும் ஆத்மாவும் மாத்திரமே இருக்கிறது. ஆத்மா இல்ல பிராணය soul මොකද කියන්නේ? ආත්මයද? එහෙමද ආත්මා? රයිට්. දැන් මිනිස්සෙකුට කොටස් තුනක් තියෙනවා. மனுஷனுக்கு மூன்று பகுதிகள் இருக்கிறது. ආත්මය, ප්‍රාණය, ශරීරය. ஆவி, ஆத்மா, சரீரம். ඒ ශරීරය කියන්නේ මේ පේන ශරීරය. சரீரம் என்பது வெளியே தோன்றுகிறது. ඊළඟට ආත්මය දෙවියන් වහන්සේ අපට දුන්න ආත්මය. ஆவி என்பது தேவன் நமக்கு கொடுத்திருப்பது. ප්‍රාණය කියන්නේ මනස, සිතුවිලි, හැඟීම් ක්‍රියා කරන කොටස. ஆத்மா என்பது இந்த மனது, சிந்தனை, யோசனைகள் செயல்படுகிற இடம். මොකද කියන්නේ ආත්මය, ප්‍රාණය, ශරීරය. ஆவி, ஆத்மா, சரீரம். රයිට්. එතකොට අපි යේසුස් වහන්සේ පිළිගත්තාම අපේ ආත්මය තමයි නැවත ජීවනය ලබන්නේ. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய ஆவிதான் மறுபிறப்படைகிறது. සත්තුන්ට තියෙන්නේ ප්‍රාණයයි ශරීරයයි විතරයි. மிருகங்களுக்கு ஆத்மாவும் சரீரம் மாத்திரமே இருக்கிறது. ඔවුන්ට ආත්මය කියන එක නෑ. அதுகளுக்கு ஆவி இல்லை. ස්පිරිට් එක නෑ. ஸ்பிரிட் இல்ல. තේරෙනවද? ඒ වුණාට අපි දකිනවා හුරතලයට අපි ඇති කරත් සතෙක් ඔව් අපිට පුදුම විදියට ගරු කරනවා. කෑම දුන්නොත් බල්ලා නැට්ටවනාගෙන එනවා. ඔව් හරි ආදරේ. ඔවුන්ට කතා කරන්න බැරි එක විතරයි. நாங்க ஒரு செல்லப்பிராணியை வளர்த்தா, ஒரு நாய் வளர்த்தா, அதுக்கு சாப்பாடு கொடுத்தா அது வாலாட்டிக்கிட்டே வரும். அது அவ்வளவு பாசமா இருக்கும். ஆனா அது பேச முடியாதது மாத்திரம்தான். නමුත් ඔවුන්ට දෙවියන් වහන්සේගෙන් ලැබුණු සමානත්වයේ ස්වරූපයේ සහිත ආත්මය නැහැ. ஆனால் தேவனுடைய சமனான சொரூபத்தின்படி கிடைத்ததான அந்த ஆவி அந்த மிருகங்களுக்கு கிடையாது. ඔබ දන්නවද සමහර බල්ලෝ කෑම ගිහිල්ලා හංගනවා. உங்களுக்கு தெரியுமா, சில நாய்ங்க வந்து சாப்பாடை கொண்டு போய் ஒளிச்சு வைக்கும். ඒගොල්ලන්ට ආත්මයක් නැහැ. அதுகளுக்கு வந்து ஆவி இல்ல. ආත්මය නැත්තම් මිනිස්සු සත්තු වගේ තමයි. ஆவி இல்லாட்டி மனுஷர்களும் மிருகங்கள மாதிரி தான். හේතුව ඔවුන්ට ප්‍රාණය ශරීරය විතරයි ආත්මය මැරිලා. ஏன்னா அவங்க ஆத்மாவும் சரீரம் மட்டும்தான், ஆவி செத்து போயிருச்சு. ඒක තමයි ටොන් 102ක් උගණ්ඩාවට පැටවේ හොරකම් කරලා. அதனாலதான் உகாண்டாவுல வந்து களவெடுக்கிறாங்க. උන් සත්තු மிருகங்கள் මිනිස්සුගේ දේපලවල හොරකම් කරනවා. மனுஷருடைய சொத்துக்களை திருடுகிறார்கள். 69 ලක්ෂක ඡන්ද අරගෙන. 65 லட்சத்துடைய ඒක නිකන් සාමාන්‍ය දෙයක් වගේ. அது சாதாரண காரியமாய் மாறியது. සීනි බෝල පෙන්නන්න හදනවා. சீனி போல காட்ட උගණ්ඩාවේ සල්ලි තමයි ලංකාවේ අච්චු ගහලා යවුවේ කියලා. உகாண்டாவுல இருக்கிற காசை தான் கொண்டு ஒளிச்சிட்டாங்க. මිනිස්සුන්ට තේරෙන්නේ නැහැ. ஜனங்களுக்கு புரியல. මිනි මරා ගන්නවා. அவர்கள் கொலை செய்து கொள்கிறார்கள். ඉඩමේ මායිමට කූඤ්ඤ ගහනකොට ගහන්නේ මෙන්න මෙහෙම ඇදේට. காணில வேலிக்கு அந்த கம்பு நாட்டும் போது அதை வளைச்சு நாட்டுவாங்க. මාසයක් දෙකක් කෙනකොට එක කෙලින් කරනවා. ஒரு மாசம் 2 மாசம் போகல அது அப்படியே நேரா வளர்ந்து வந்துரும். ඉතින් අර අඟල් ගහන කණුම් ඉඩමෙන් අල්ල ගන්න හදනවා. அந்த 1 இன்ச் 2 இன்ச்சை மத்தவன காணில எடுத்துக்கொள்ள උන්ට பார்க்கறாங்க. හිතෙන්නේ නැහැ මේ මැරෙනකොට එකක්වත් අර යන්නේ නැහැ කියලා. ஐயோ சாகும் போது இத கொண்டு போறது இல்லை என்பதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ඒක හිතන්නේ අපිට විතරයි. அது தெரியும் நமக்கு மட்டும்தான். ආත්මේ ඉපදිච්ච මිනිසුන්ට විතරයි ඒක තේරෙන්නේ. ஆவியிலே பிறந்தவனுக்கு மட்டும்தான் அது புரியும். බලන්නකො කොයි ස්ථානයේද සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ගර් ටයිගර් ඕන කෙනෙකුට එකට ඉන්න පුළුවන් කොහෙද කියලා. எந்த நாட்டில கிறிஸ்தவ சிங்கள தமிழ்
எல்லாருக்குமே ஒன்றாக வாழ முடிந்த இடம் எங்க இருக்கிறது? කතරගම ඉන්න පුළුවන්ද එහෙම ගිහිල්ලා? கதிர்காமத்தில் இருக்க முடியுமா? පන්සලක ගිහිල්ලා ඉන්න පුළුවන්ද? ஒரு பன்சலையில் போய் இருக்க முடியுமா? වෙන කොහේ හරි ගිහිල්ලා ඉන්න පුළුවන්ද? வேற எங்கேயாவது போய் இருக்க முடியுமா? විදේශිකයටත් ඉන්න පුළුවන්, දෙමළ මිනිසයාට ඉන්න පුළුවන්, සිංහල මිනිසයාට ඉන්න පුළුවන්, මුස්ලිම් මිනිසයාට බර්ගර්, ටයිගර් ඕන කෙනෙකුට ඉන්න පුළුවන්. ක්‍රිස්තියානි සභාව තුල එකට අත්උස්සල නමස්කාර කරන්න පුළුවන්. හalleluya. வெள்ளக்காரங்களுக்கும் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் முஸ்லிம் எந்த ஜாதியை சேர்ந்தவனுக்கும் சபையிலே மாத்திரம் இருக்க முடியும். ඔවුන් සම්පූර්ණ මිනිස්සෙක්. ஏனென்றால் அவர்கள் சம்பூர்ணமானவர்கள். යේසුස් වහන්සේ පිළිගත්තාම ආත්මය, ප්‍රාණය, ශරීරය තුල එකට ජීවත් වෙන සෙනගක්. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒன்றிணைந்து வாழ்கிற ஜனங்கள். දැන් මේ ස්ථානේ මොකද්ද සිද්ධ වෙන්නේ? இங்கே என்ன நடக்கிறது? මේ ස්ථානේ මේ පොසත් මිනිසයාට කතා කරන්න පුළුවන්, இங்கே இந்த ஐஸ்வர்யவானுக்கு பேச දකින්න முடிகிறது, පුළුවන්, காண முடிகிறது, මතක් කරනවා. அவன் ஞாபகப்படுத்துகிறான். පියව් ආබ්‍රහම් කිව්වා. பிதாவாகிய ஆபிரகாம் ආබ්‍රහම් කියන දේ ඔහුට ඇහුණා. ஆபிரகாம் பேசுகிறது அவனுக்கு கேட்டது. ඔබ දන්නවද ලෝකේ තියෙනවා ජීව විද්‍යාව කියලා එකක්. ஜீவ வித்யா, ජීව විද්‍යාව සයන්ස් එකක්. ඒක ජීව විද්‍යාවේ කියන්නේ பயோசைன்ஸ். බයෝසයන්ස් නෙමෙයි ඒක. ඔව් බයෝසයන්ස් වගේ කමන්නේ. ඔව් එහෙම කියන්නකෝ. රයිට්. දැන් ඒ කියන්නේ ඒකේ අදහස් කරන්නේ ඒගොල්ලෝ කියනවා මේ ඇහැ කියන්නේ පේනව නෙවෙයි, ඒ දැකීම ඇදලා ගන්න උපකරණයක් විතරයි කියලා. அதாவது அவர்கள் சொல்ல வருவது கண் என்பது காண்பது அல்ல, பார்வையை இழுத்து எடுக்கிற ஒன்று. කන කියන්නේ ඇහෙනව නෙවෙයි, ශබ්දය ඇදලා ගැනීමේ හැකියාව. දැන් අපි මේකේ FM එකකින් කතා කළත් මේ යුනිට් වලට තියෙනවා ඇදලා ගැනීමේ හැකියාව. කාන්දම වගේ ඇදලා අරගෙන ඒක එළියට දෙනවා. அதாவது நாங்க இந்த மைக்ல நாங்க பேசும்போது இந்த சத்தத்தை அந்த அந்த ஆம்ப் வந்து உறிஞ்சி எடுத்து அதை பஃபல் வழியாக வெளியே விடுகிறது. ඔබට තේරෙනවද? உங்களுக்கு புரியுதா? එතකොට ඇත්තටම ඔබ දැකලා තියෙනවද මාත් එක්ක දවසක් එක අන්ධ පාස්ටර් කෙනෙක් ගියා. ඔබ දන්නවද දන්නේ චමින්ද කියලා අන්ධ පාස්ටර් කෙනෙක් ඉන්නවා. චමින්ද. ஜமீன்தேன்னு சொல்லி ஒரு போதகர் இருக்கார். ඔහු මගේ කාර් එකේ යන ගමන් දැන් මගේ ගෙදරට යනකොට රේල් පාර පයින්න ඕනේ. හැබැයි රේල් පාරට මීටර් 300ක් විතර ඈතදී මෙයා මගෙන් අහනවා පාස්ටර් ළඟ රේල් පාරක් තියෙනවද? அந்த பாஸ்டருக்கு வந்து கண்ணு தெரியாது. அவர் என்னோட வாகனத்துல போகும்போது 300 மீட்டர் கிட்ட போகும் முன்பதாக தான் கோச்சி ரோட் இருக்கு. அவர் முன்பதாக 300 மீட்டருக்கு முதலே கேட்கிறார், பாஸ்டர் முன்னுக்கு கோச்சி ரோட் வருதான்னு. දැන් මම යන තැන මගේ කාර් එකේ ගීතිකාවලු දාලා තියෙනවා. நான் ஓட்டி கொண்டு போகும்போது இந்த கார்ல பாடலும் போட்டு දැන් பாட்டு இருக்கு. මම මේගොල්ලොත් එක්ක කතා කර යන්නේ. நான் இப்ப அவங்களோட பேசிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கேன். මට ළඟට යනකම් රතු බලුප් එක දකින්නකම් එතන තියෙන ගාන්ටාරේ මට ඇහුන්නේ නැහැ. நான் அந்த கிட்ட போகும் வரைக்கும் அந்த சிகப்பு லைட்டை காணும் வரைக்கும் அங்கே அடிக்கிறதான மணி ஓசை எனக்கு கேட்கல. නමුත් මීටර 300ක් ඈත මෙයා අහනවා, එයාට ඒ හඬ ඇහිලා මයෙන් අහනවා රේල් පාරක් තියෙනවද කියලා. 300 மீட்டருக்கு முன்பதாகவே அவர் என்கிட்ட அந்த சத்தத்தை கேட்டு அவர் உணர்ந்து கேட்கிறாரு, முன்பதாக கோச்சி ரோட் இருக்கான்னு. ඔබට තේරෙනවද? පෙනීම ඇසීම තිබෙන්නේ අපේ ශරීරය නෙවෙයි, ඒක තියෙන්නේ අපේ නියම ආත්මය තුලයි. பார்வையும் கேட்கும் திறனும் இருக்கிறது எங்கட சரீரத்திலே அல்ல, உள்ளாந்தத்திலே இருக்கிற எங்கட ஆவியிலே. මෙච්චර ගෝල් පේස් එකේ ලංකාවේ මිනිස්සු කෑ ගහනවා උන්ගේ කන් බීරි වෙලා ස්පොට් වෙලා වගේ ඉන්නේ. இவ்வளவு கோல் பேஸ்ல எல்லாரும் கத்தும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் காது அடைச்சு போயிருக்கா இல்ல கண்ணு தான் குருடாயிருச்சா? ඒව ගානක්වත් නැහැ. මිනිස්සු විඳින වේදනාවක් තේරෙන්නේම නැහැ. அவங்க உணரையே மாட்டேங்கிறாங்க. மனுஷர்கள் படுகிற வேதனை கொஞ்சம் கூட உணரல. මම පෙරේදා බලංගොඩ යන්න ගිහිල්ලා අපේ අම්මා මට කිව්වා කේක් එකක් ගෙන්න කියලා. මං කඩේකට ගිහිල්ලා එළියට එනකොට අනේ තරුණ ගෑනු ළමෙක් අවුරුදු 18ක් විතර ඇති කුඩේ අරගෙන වැස්සෙම මගේ ගාවට ඇවිල්ලා කියනවා අනේ මාතේ ලුණු පැකට් එකක් හරි අරන් දෙන්න මට කන්න නැහැ කියලා. මගේ ඇස් එකට කඳුළු ආවා. நான் கடைக்கு சென்று வெளியே வரும்போது ஒரு இளம் பெண் வந்து அவர் சொன்னாங்க, எனக்கு உப்புவாது வாங்கித்தாங்க, என் வீட்டுல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி. හරි අමාරුයි මිනිස්සු ඉන්නවා දකින්න. ரொம்ப கஷ்டத்திலே ஜனங்கள் வாழ்ந்து ඒ වගේ මිනිස්සු ඉන්නවා. அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். නමුත් මේ මිනිස්සුන්ගේ මේක උණු වෙන්නේ නැහැ. ஆனால் அவர்களுக்கும் அந்த இருதயம் உருகுவதில்லை. මේ නායකයන්ට රටේ මේගොල්ලන්ට දැනෙන්නේ නැහැ ඒවා. இந்த நாட்டில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அது உணராது இருக்கிறார்கள். ඒ දෙවියන් වහන්සේ නැති නිසා. ஏனென்றால் அவர்களுக்கு தேவன் இல்லை. මේ පාස්කුවේ අපේ වගකීම තමයි අපි දෙවියන් වහන්සේ මිනිසුන්ට දෙන එක. இந்த பஸ்காவின் நோக்கம் நாங்கள் அந்த தேவனை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். හාලෙලූයා. ஹalleluya. හාලෙලූයා. හාලෙලූයා. අපිට ඒක දරා ගන්න බෑ. අපිට කැම් වේලක් කන්න බෑ. ඒකට උදව් නොකර. அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு ஒரு உணவு வேலை கொடுக்காம எங்களால் சாப்பிட முடியாது. ඔබට තේරෙනවද? உங்களுக்கு நான் சொல்ற புரியுதா? ඒ ආත්මේ තියෙන මිනිසුන්ට කඳුළු වෙනවා.
அந்த ஆவி இருக்கிற ஜனங்கள் கண் கலங்குவார்கள். අපිට නැති වෙලා නෑ දෙවියන් වහන්සේ අපිට සපයනවා. தேவன் எங்களுக்கு கொடுத்து நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு குறைவில்லை. හාලෙලූයා. Hallelujah. මම විශ්වාස කරනවා අපි බඩගින්න තියලා නෑ. நான் விசுவாசிக்கிறேன் யாரையுமே தேவன் பட்டினியில் போடல. බඩු අහස උසට ගණන් ගියත් දෙවියන් වහන්සේ අපිට අඩු කරන්නේ නෑ. வானத்தை உலாவும் அளவுக்கு விலை அதிகரித்தாலும் தேவன் நம்மளை பட்டினி போடுவதில்லை. අපිට බලාපොරොත්තුවක් තිබෙනවා. நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. අපිට ජීවමානව සපයන දෙවි කෙනෙක් ඉන්නවා. நமக்கு ஜீவனுள்ளவராய் நம் தேவைகளை சந்திக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். දැන් මොකද සිද්ධ වෙන්නේ? இப்ப என்ன நடக்கிறது? මේ ස්ථානයේ இந்த இடத்திலே මම ඔබට පෙන්වන්න කැමතියි. நான் உங்களுக்கு காட்டி தர මේ விரும்புகிறேன். මැරිච්ච හැම කෙනෙක්ගේම ආත්ම ඒ ආත්ම භවන නැත්තම් ඒ සාතන් විසින් වදකාගාරයක් හිරගයක් කොට තැබුවා වූ ආබ්‍රහම්ගේ ලපත්තයි මේ දෙකම තිබුණ එක තැන. மரித்த எல்லாருடைய ஆவிகளும் ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிறதான அந்த ஸ்தானத்திலே அடைக்கப்பட்டிருந்தது. அதே போல பாதாளமும் அங்கே தான் இருந்தது. දැන් මම ඔබගෙන් නැවතත් අහනවා යේසුස් වහන්සේ මරුණාම ওই දෙකෙන් කොහාටද යන්නේ නැත්තේ? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து மரித்த பின்பதாக அவர் இந்த ரெண்டிலே எங்கே போயிருப்பார்? වද විදින ස්ථානයටද නැත්තම් මේ හිර කරලා තියෙන ස්ථානයටද ගියේ? அவர் துன்பப்படுத்தப்படுகிற ஸ்தானத்துக்கு போயிருப்பாரா அல்லது சிறைப்பட்டு இருக்கிற ஸ்தானத்துக்கு போயிருப்பாரா? ඔබට හිතෙන්නේ මොකද්ද? என்ன நினைக்கிறீங்க? කොතෙන්ද යන්නේ නැත්තේ? எங்கே போயிருப்பார்? දැන් චුට්ටක් හිතලා බලන්න. හිතන්න පොඩ්ඩක්. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. බලන්න මේ යේසුස් වහන්සේ මොකද්ද දරාගත්තේ? இயேசு கிறிஸ்து எதை சுமந்து கொண்டார்? යේසුස් වහන්සේගේ හිස පිටට උන්වහන්සේගේ ශරීරයේ පිට දරාගත්තේ මොකද්ද? அவருடைய தோளின் மேல் எதை சுமந்து கொண்டார்? මේක මහා ගැඹුරු දෙයක්. இது மிகவும் ஆழமான ஒரு ඔබ சத்தியம். Passion of the Christ කියන ජීසස් චිත්‍රපටියේ Passion of the Christ කියන ඒ චිත්‍රපටිය බැලුවා නම් ඔබ දකි යේසුස් වහන්සේට කොකු ඒක ඇත්තම විදියට ගහලා තියෙනවා. ඒක ඇත්තම විදියට ගහලා තියෙනවා මේ චිත්‍රපටිය. ඒක ගහන්ති ඒ කසේ කොකු හතක් තියෙනවා. එකක් ගහලා ගද්දි මස් කෑලි හතක් ගලවලා එනවා උන්වහන්සේට පහර දෙද්දී. அவர் அந்த Passion of the Christ என்றதான படத்திலே அவர்கள் உண்மையான முறைமையிலே அதை எடுத்திருக்கிறார்கள். 7 கொக்கிகள் அங்கே அந்த சவுக்குல இருக்கிறது. அது வந்து மாட்டிக்கொண்ட போது இழுத்தெடுக்கும் போது 7 இடங்களிலே சதை பித்து கொண்டு போகிறது. ඇයි උන්වහන්සේ එච්චර දඬුවමක් වින්දේ? ஏன் அவர் அத்தனை பாடுகளை ඇයි பட்டார்? උන්වහන්සේ එච්චර කුරුසෙට යන්න තරම් පව්කාරයෙක් වුණේ? ஏன் அவர் சிலுவையிலே போகும் வரைக்கும் பாவியாக மாறினார்? ඉපදිලා ඉන්න සහ ඉපදෙන්න ඉන්න මතු පරම්පරාව මුළු ලෝකේ මනුස්ස සංහතියගේම පාපය උන්වහන්සේ පිටට ගත්තා. பிறந்தவர்களுக்கும் பிறக்க போகிறவர்களுக்கும் மனித முழு இனத்துடைய பாவத்தையும் அவர் தன் மீது சுமந்து கொண்டார். මම ඔබට එක දෙයක් කියනවා. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். අද මිනිස්සු අපායට යනවා නම් යමෙක් අපායට යන්නේ. இன்று மனுஷர்கள் அதாவது ஒருவன் நரகத்துக்கு போவானானால் ඔව් පව් කරන නිසා නෙවෙයි. அவன் போவது பாவத்தின் நிமித்தமாக அல்ல. පාපය නිසා කිසිවෙක් අපායට යන්නේ නැහැ. பாவத்தின் நிமித்தமாக ஒருவனும் நரகத்துக்கு போவதில்லை. යමෙක් අපායට යනවා නම් අපායට යන්නේ මොකක් නිසාද දන්නවද? ஒருவன் பாவத்துக்கு போனால் எது நிமித்தமாக போகிறான்னு தெரியுமா? යේසුස් වහන්සේ ගැලුම් කරුවල හැටියට පිළි නොගන්නා නිසායි. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதபடியினால். නැත්තම් අපායට යන්න ඕනි මිලය උන්වහන්සේ ගෙවලා ඉවරයි. அவர் நரகத்துக்கு போக வேண்டியதான அந்த கிரயத்தை செலுத்தி முடித்து விட்டார். ඔබට වවුචර් එකක් හම් වෙනවා KFC එකකින් කෑම කන්න කියලා. නැත්තම් කාගිස් එකෙන් බඩු ගන්න කියලා. உங்களுக்கு காகிஸ்லயாவது KFCலயாவது சாப்பாடு வாங்கும்படியாக உங்களுக்கு ஒரு வவுச்சர் கிடைக்கிறது. ඔබ KFC එකට වවුචරේ අතේ තියාගෙන ගිහිල්ලා කෑවේ නැත්තම් මොකද වෙන්නේ? அந்த வவுச்சரை கையில வச்சுக்கிட்டு போயிட்டு KFCல சாப்பிடாட்டி என்ன நடக்கும்? ඒ වවුචරේ එක්ස්පයර් වෙන දවසක් එනවා. அந்த வவுச்சர் எக்ஸ்பயர்ட் ஆகிற ஒரு நாள் வரும். ඊට පස්සේ ඔබට මුකුත් නැහැ. அப்ப உங்களுக்கு எதுவுமே இல்லாம போயிடும். උන්වහන්සේ වවුචරයක් දීලා තියෙනවා ගැලවීමේ වවුචර් එක. அவர் ரெட்ஷிப்பின் வவுச்சர் ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். ඒක අරගෙන පාවිච්චි කරේ නැති අය තමයි එක්ස්පයර් කරගෙන අපායට යන්නේ. அதை எடுத்து பாவிக்காதவர்கள் தான் அதை எக்ஸ்பயர்ட் ஆகின பிறகு நரகத்துக்கு போகிறார்கள். දැන් ඒක හොඳ පණිවිඩයක් පාස්ටර්. இது நான் நல்ல ஒரு செய்தி பாஸ்டர். ඒ නිසා දැන් අපිට පව කරන්න පුළුවන්ද? அப்படின்னா நாங்க பாவம் செய்யலாம் பாஸ்டர். අපිට දැන් පව කරන්න පුළුවන්ද? நாங்க பாவம் செய்யலாமா? එහෙම ඔබට පව කරන්න බෑ. அப்படி நீங்க பாவம் செய்ய முடியாது. බයිබලයේ කියනවා ඒකට උත්තරේ. வேதத்தில் அதுக்கான பதில் சொல்லப்படுகிறது. එක යොහන් පොත ලිව්වේ අන්‍ය ජාතීන්ට නෙවෙයි. 1 யோவான் புத்தகம் புறஜாதியாருக்கு எழுதப்படவில்லை. යොහන් පොත 1 2 3 යොහන් පත්‍රය ලිව්වේ ගැලවීම ලැබුව අයට. 1 2 3 யோவான் புத்தகங்கள் எழுதப்பட்டது ரட்சிக்கப்பட்டவர்கள். එක යොහන් 1:9 කියනවා අපි අපේ පාපවල් කියා දෙමු නම් අපේ පව් අපිට කමා කරන්නටත්
සියලු අධර්මිෂ්ඨකම් වලින් අප පවිත්‍ර කරන්නටත් උන්වහන්සේ විශ්වාසව ධර්මිෂ්ඨව ඉන්නවා. 1 யோவான் புத்தகம் 9வது அதிகாரம் சொல்லப்படுகிற நாம் நமது பாவங்களை அறிக்கையிடுவோமானால் அதை அவர் மன்னிக்கிறதுக்கு நமக்கு கிருபை அளிக்கிறதுக்கு அவர் உண்மை நீதியுள்ளவராய் இருக்கிறார். දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ කියනවා මම මේ දේවල් නුඹලාට ලියා එවන්න නුඹලා පව් කරන පිණිස නොවේ. 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நான் இவைகளை உங்களுக்கு சொல்வது நீங்கள் இன்னும் பாவம் செய்வதற்கு அல்ல. මේව ලිව්වේ පව් කරන පිණිස නෙවෙයි. இவைகளை சொன்னது பாவம் செய்வதற்கு නමුත් அல்ல. යමෙක් පව් කළොත් ஆனால் ஒருவன் பாவம் செய்வானானால் පව් කළොත් பாவம் செய்தால் ඒ කියන්නේ පාපේ අනිවාර්ය නෙවෙයි. அந்த பாவம் கட்டாயத்தினால் அல்ல. ඔබ අතින් යම් වරදක් වුණොත් உங்களுடைய கைகளினால் ஏதாவது தவறு පාපයක් நடந்தால், වුණොත් அது பாவம் நடந்தால் අපේ මැදිහත් කාර්යයන්න් වන යේසුස් වහන්සේ වෙතට ඇවිල්ලා ඔබේ පාපය කියා දීලා පසුතැවිලි වෙන්න. எங்கள் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசுவிடத்திலே வந்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். උන්වහන්සේ පව් කමාව දෙනවා අපි උදෙසා මැදිහත් කාර්යම් කරනවා. அவர் பாவ மன்னிப்பை அளித்து நமக்காக அவர் ஒப்புரவாக උන්වහන්සේ කුරුසේ වැගිරු ලේ වලින් අප පවිත්‍ර කරනවා. அவருடைய சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். හාලෙලූයා. ஹalleluya. ඔබ දන්නවද උන්වහන්සේ ගියේ අපායේ වද විදින ස්ථානයටයි. உங்களுக்கு தெரியுமா அவர் பாதாளத்திலே கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற ஸ்தானத்துக்கு சென்றார். හේතුව මුළු ලෝකයාගේම පාපය උන්වහන්සේ ගත්තාම උන්වහන්සේ යන්න සිද්ධ වුණේ ඒ කොටසටයි. காரணம் முழு உலகத்தானுடைய எல்லா பாவங்களையும் அவர் தன் மீது சுமந்த போது அவர் அங்கேதான் போக நேரிட்டது. හාලෙලූයා. ஹalleluya. දැන් එතනින් මම නවත්තනවා පළවෙනි කොටස. முதல் பகுதியை நான் இந்த இடத்துல நிறுத்துகிறேன். අපි ඊට පස්සේ බලමු දැන් පාතාලයේදී උන්වහන්සේ මොනවද කරේ කියලා. அவர் பாதாளத்திலே என்ன செய்தார் என்று நாங்கள் பிறகு பார்ப்போம். ඔබ විනාඩි 15ක් ගන්න පුළුවන් අපි 11:40ට එමු. විනාඩි 5ක් තියෙනවා. මොකද මම එකටම යන්න ඕන නිසා නවත්තන්නේ. විනාඩි 15ක් තියෙනවා. අපි 11:40ට නැවත එකතු වෙමු. இன்னும் 5 நிமிஷம் இருக்கிறது. 11:40க்கு மீண்டும் இங்க எல்லாரும் கூடி வந்துருங்க. 15 நிமிஷம் உங்களுக்கு இடைவேளை.